ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கேது இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக். ஏன் கேதை எடுத்துக்கிறோம்னா, நவகிரகங்களில் கடைசியில் வச்சுருக்காங்க கேதுவை. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ராகு, அதுக்கப்புறம் கேது, கடைசியாக இருக்கிறது தான் கேது. அப்போது இந்த கடைசி அப்படின்னு வச்சுக்கலாமான்னா அப்படிலாம் வச்சுக்க வேண்டியதில்லை. அதாவது என்னென்னா, ஏன்டா பள்ளிக்கூடத்தில் கடைசி மார்க் எடுத்த அப்படின்னாக்க, சார் கீழேருந்து வருங்க சார், ஃபஸ்ட்டு மார்க் சார் அப்படிங்கிற மாதிரி. இது இந்த நவகிரகங்களுடைய வரிசையில் கடைசியில் இருக்கக்கூடிய கிரகம் கேது. நம்ம ராசி சக்கரத்தில் கடைசியில் நிற்கிற கட்டம் 12வது கட்டம். 12வது கட்டம் மோட்சஸ்தானம் அப்படின்றான். ஒருத்தர் மோட்சத்துக்கு போவானா அல்லது மறுபிறப்பாகி வருவானா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த 12ஆம் இடம் சொல்லுதுன்றாங்க. அந்த 12ஆம் இடத்துல மோட்சஸ்தானத்தில் இந்த கேது ஞானகாரகன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? அவர் போய் அந்த இடத்துல உட்கார்ந்தாருன்னா இங்கே காரகோ பாவன் அஸ்தி வேலை செய்யாது. எது லக்னத்துக்கு 9ல் சூரியன் உட்காந்துருந்துச்சுன்னு ஏன் தகப்பனுக்கு ஆகாது. உடன் ஜென்ம லக்னத்திற்கு 9, 5, 10 முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் பிதாவுக்கு ஈனம். அப்போ தகப்பனுக்கு ஆகாமல் போயிடும். 9ல் சூரியன் நின்றுச்சுன்னா, 4ஆம் பாவத்தில் தாய் சந்திரன் நின்றுச்சுனாக்க தாய்க்கு ஆகாமல் போயிடும். அதே மாதிரி இப்படியே வரிசையாக சொல்லிட்டே போகலாம். 5ல் குரு இருந்தா அப்படின்னு இது காரகோ பாவன் அஸ்தியில் வரும். ஆனால் மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல உட்காந்துருந்துச்சுன்னா உனக்கு மறுவரப்பு இல்லையான்றான். ஏப்பா இங்கே காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாதா அப்படின்னாக்க செய்யாது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் மோட்சஸ்தானம்ன்றது. அதுதான் வித்தியாசம். ஏன்னா கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அதானே மோட்சத்தை பொறுத்த வரைக்கும், இறைவனை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போ அப்பேற்பட்ட இந்த கேதை போல கெடுப்பான் இல்லை அப்படின்ற மாதிரியா நம்ம எல்லாத்துக்கும் மீன மெசேஜ். நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் பழமொழி சொல்லி வச்சிருக்கான் சார். முன்னுக்கு போனால் கடிக்கும், பின்னுக்கு போனால் உதைக்கும்ன்றான்ல, அந்த கணக்காக எல்லாத்துக்கும் பழமொழி இருக்கும். சரி, அப்போ இந்த கேது கெடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டையே திருப்பி 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 நம்ம கேள்விப்பட்டதுனால, ஒருவேளை கேது தசை வந்தாலோ அல்லது கேதுவோட மற்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ சிலருக்கு இன்னும் பெரிய சந்தேகம்லாம் வந்துடும். எனக்கு கேதுவோட லக்னாதிபதியே இருக்காரியா, லக்னாதிபதியும் கேதும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அப்போ போச்சு, அவ்வளோதான், லக்னாதிபதியவே கெடுத்து விட்டார். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி தான் மெயின் சுவிட்சு. அந்த மெயின் சுவிட்சே ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் என்ன செய்யறது? கேது சேர்ந்ததுனாக்கு செயல்பட முடியாதுல்ல. கரும்பூதம் மறைந்துட்டார் போர் கலங்குவான் புவியின் மீதான அந்த ராகுவோட கேதுவோட சேர்ந்த கிரகங்களை முழுமையாக செயல்பட முடியாமல் தடுக்கும், அவனுடைய பலன்களை தானே பிடுங்கி செய்வார்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த கேது லக்னாதிபதியோட சேர்ந்தா என்ன செய்யறது, அல்லது 10ஆம் பாவாதிபதியோட சேர்ந்தா தொழிலை கெடுத்து விடுமாம்ல, இப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் நம்ம நெகட்டிவாக நிறைய புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நம்மளும் கேதுக்கு நிறைய போட்டிருக்கோம். அதாவது ராகுவும் சரி கேதுவும் சரி சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள். இந்த பாம்பு கிரகங்கள் தன்னுடைய வேலையை இப்போ செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா, பாசிட்டிவாக செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவனுக்கு வாழ்நாள் பூரா நிலைச்சு நிற்கக்கூடிய பல சொத்துக்களையும் யோகத்தையும் அள்ளி எரிஞ்சிட்டு போயிடும் சார். எது? ராகுவும் கேது. என்ன காரணம் தெரியுமா? கேது தசையிலையோ ராகு தசையிலையோ ஒருத்தையும் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தையும் பேரையும் புகழையும் இன்னொரு தசை கொடுக்குமான்னா அதை அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. அப்படியான யோகத்தெல்லாம் செய்யும் ராகுவும் கேதுவும். சரியா? எல்லாத்துக்கும் முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டிவிடும். அப்போ அவ்வளவு யோகத்தை செஞ்ச ராகு கேது அந்த தான் திசையில் எதையாவது யோகத்தை கொடுத்தா மற்ற எந்த கிரகங்களும் அந்த யோகத்தை பிடுங்கிட்டு போக முடியாது. சனி வரையில் அதை தாமதப்படுத்தலாம், தடுக்கலாம், டிலே பண்ணலாம். சனியை பொறுத்த வரைக்கும் டிலைடு தானே தவிர டினைடு கிடையாது. என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாரு. ஆனால் காலகாலத்தில் கொடுக்க மாட்டார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக சாப்பிடலாம், நீ இட்லியும் பூரியும் தானே கேட்டால் வா 2 மணிக்கு சாப்பிடு அப்படின்னு 2 மணிக்கு தட்டில் வச்சுருவார். இதுதான் சனி செய்வார். ஆனால் ராகு என்ன செய்வார்னாக்க, நீ 2 பூரி தானே கேட்டால் இந்த 30 பூரியை வச்சுக்க அப்படின்னு அள்ளி போட்டு போயிடுவார். அதே இது கேது என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, பூரி தானே கேட்டால் இந்த பூரின்னு எழுதி பேப்பரில் எழுதி தட்டில் போட்டு போயிடுவார். இந்தா வச்சுக்க, இதை படிச்சுக்க அப்படின்ற மாதிரி. இவ்வளோதான் சார் வித்தியாசம். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் பாசிட்டிவாக இருந்தால் எப்படி வேலை செய்யும், நெகட்டிவாக எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இங்கே பாருங்க, கேது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் சார். லக்னத்தில் இருக்கலாம், 8ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல தனிச்ச கேது நின்று அந்த கேது தசை நடந்ததுன்னா அந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு கேது தசை ஆரம்பிக்கல, கண்டிப்பாக தொழில் மாறும் சார், அல்லது தொழிலில் இடமாற்றம் வரும் சார். நீங்கள் அந்த கேது தசையை கிராஸ் பண்ணவங்க கமெண்ட்ல எழுதுங்க.
அதாவது விஷயம் என்னன்னா 10ஆம் பாவத்தில் கேது உட்கார்ந்திருந்தால் அந்த கேது தசை ஆரம்பிக்கிறப்ப புதன் தசை முடிஞ்சு கேது தசை வருது இல்லையா, கேது தசை ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். சரி, இது 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருந்தாலும் அதே மாதிரியான மாற்றம் வரும். சரியா? அப்ப 6லயோ 10ஆம் பாவத்திலேயோ கேது தனிச்ச நிலையில நின்றுட்டா அதுவும் பாதிக்குமா அப்படின்னாக்க நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். எங்க வேணாலும் கேது உட்காரட்டும், அவர் எங்கன்னா உட்கார்ந்தாலும் சரி. நம்ம இந்த நவகிரகத்தை 12 கட்டத்தை விட்டு ராசி கட்டத்தை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருந்தா கூட சத்தியம் பலன் கொடுப்பார். அப்படிங்கிறதுல பாசிட்டிவா கொடுப்பாரா நெகட்டிவா கொடுப்பாரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். சார் இப்போ ஒன்றும் வேணாம் சார், அஷ்டமாதிபதி அவர் 8ஆம் இடத்ததிபதி, அவர் எங்க உட்கார்ந்துருந்தாலும் அந்த இடம் கெடும். 6ஆம் இடத்ததிபதி அவர் எந்த கிரகத்தோட சேர்ந்திருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்துல சண்டை வரும். நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா 6க்கு அதிபதி செவ்வாயோட சேர்ந்திருக்கார், சகோதரனோட சண்டை வரும். சுக்கிரனோட சேர்ந்திருக்கார், மனைவியோட சண்டை வரும். அதே மாதிரி சூரியனோட சேர்ந்திருக்கார், தகப்பனாரோட சண்டை வரும். இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இந்த இது 6க்கு அதிபதி சேர்ந்திருக்காரு 8க்கு அதிபதி சேர்ந்திருக்காருங்கிறது ஆதிபத்திய பலன்கள். இந்த பருப்பு இங்க ராகு எதுகிட்ட வேகாது. என்ன காரணம்? அவங்களுக்கு சொந்த வீடே இல்லை, நீ வா பார்த்துக்கிருவான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. நான் முதல் சொன்னேன் பாருங்க, லக்னாதிபதியோட கேது சேர்ந்தால் இனி லக்னாதிபதியே கெட்டு விட்டார், லக்னமே கெட்டு விட்டது. எது? லக்னத்துல கேது உட்காந்துருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேது லக்னத்துல உட்காந்துருக்கலாம், லக்னாதிபதியோடையும் சேர்ந்தே இருக்கலாம். அதனால ஒன்றும் சார் நாடி ஜோதிடம்னு ஒன்று இருக்கு சார். நாடி ஜோதிடம்ங்கிறது ஓலையை வச்சு படிக்கிற ஜோசியம்ல, அதை விட்டுருங்க, அதை வேண்டாம். அதாவது நாடி ஜோதிடம்ங்கிறது என்ன மெத்தட் அப்படின்னா, கிரக காரகத்துவங்களை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. சரியா? அதில் தான் நிறைய நாடிகள் இருக்கு. அதில் அதனுடைய அடுத்த வருஷன் தான் இப்போ நம்ம ஓலையெல்லாம் படிக்கிறதுங்கிறது, கைரேகை வச்சு எடுக்கிறதுங்கிற மாதிரியான, அதை விட்டுருங்க, அது தனி டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த நாடி ஜோதிடத்தில் பார்த்தா தெரியும் லக்னமே இல்லை. ஏன் லக்னமே இல்லாம பலன் சொல்றோம், அப்புறம் லக்னாதிபதியே இல்லை, அப்புறம் என்ன இங்க லக்னாதிபதி கெட்டு விட்டால் அப்படின்னு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ லக்னமும் லக்னாதிபதியோடையும் கேது சேர்றதை பத்தி பிரச்சனை இல்லை. 2ல் தனிச்சிருக்கார், 10ல் எங்க வேணாலும் இருக்கட்டும்யா, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த கேது நல்லது செய்ய போறாரா அல்லது கெட்டது செய்ய போறாரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுன்னா அவன் ஜெயிச்சிட்டான். அந்த அந்த பலன் எடுக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். எப்படி எடுக்கிறது? பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். எங்க சீக்ரெட்ஸ் ஆஃப் ராகு கேதுன்னு பல வருஷத்துக்கு முன்னால போட்டதுல இருந்து வருது. என்ன வருது? இப்ப கேதுவுக்கு ஒரு வீட்டில் உட்காந்துருக்காருன்னா இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கிறதுனால அதுவே சொந்த வீடுன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த கேது எங்க உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய நிலை ரொம்ப 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 முக்கியம். முதல் பாயிண்ட். அடுத்தது, அந்த கேது எந்த வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்துருக்கணும். அவர் போய் நட்சத்திரத்தை விட்டு 2 நட்சத்திரத்துக்கு நடுவில் பிளைனான இடத்துல உட்காந்துருக்காருலாம் சொல்ல முடியாது. 2.25 நட்சத்திரம் இருக்கும் ஒரு ராசியில, ஏதாவது ஒரு நட்சத்திர காலில் தான் உட்காந்துருப்பார். இப்போ இதை எப்படி சொல்றதுங்கிறத விட இப்படியே சொல்லிட்டு வருவோம். இங்க பாருங்க, இப்ப லக்னமா வச்சுக்கிறதுங்கிறது என்ன லக்னம் வச்சுக்கிறலாம், ரிஷப லக்னம் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கேது எங்கப்பா உட்காந்துருக்காரு அப்படின்னாக்க கேது சிம்மத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இங்க இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? சூரியன். சரி, அடுத்தது கேது எங்க இந்த சிம்ம ராசியில உட்கார்ந்துருந்தா எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு? மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல எதுலயாவது ஒண்ணுல உட்கார்ந்துருக்கணும். இன்னும் குழப்பணும்னா மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்தரம் 1ஆம் பாதம் சேர்ந்தது சிம்ம ராசி. இந்த 3 நட்சத்திரங்கள்ல எதுலயாவது ஒண்ணுல தான் இந்த கேது உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். சரி, இப்ப நம்ம மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறத விட்டுருவோம், பூர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு எடுத்துக்கிடுவோம். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். இப்போ சுக்கிரனும் பூர நட்சத்திரம் காலில் உட்காந்துருக்கார் அப்படின்னா இந்த கேது என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத டிசைட் பண்றது யார் தெரியுமா? கேது கிடையாது ராசா. கேது என்ன செய்ய போறாருன்னு டிசைட் பண்றது கேது கிடையாது. யாரு டிசைட் பண்ணுவானா? இந்த சூரியனும் சுக்கிரனும் தான் இந்த கேது தசை உங்களுக்கு கொட்டி கொடுக்குமா அல்லது சுளுக்கு எடுக்குமா அப்படிங்கிறத தெளிவா சொல்றதுங்கிறது. இப்போ இந்த சூரியனும் இந்த சுக்கிரனும், அதாவது நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் ஏதாவது ஒரு விதத்துல வில்லங்கத்துல நின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அந்த கேது தசை ஃபுல்லி நெகட்டிவ். சார் 3, 6, 11ஆம் பாவங்களில் ராகு கேது நின்னால் மிகுந்த யோகத்தை செய்வார் அப்படின்றோம். அப்போ 3, 6, 11 ராகு கேது நின்று கஷ்டப்பட்டவனு இருப்பான்.
ஏன்டா இந்த கஷ்டம் அப்படின்னம்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடியது யாருன்னா, இங்கே நான் முதலே சொன்ன மாதிரி அந்த வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் ஷஷ்டாஷ்டகமாக உட்காந்துருப்பாங்க, அல்லது யாராவது ஒருத்தர் நீசமாக இருப்பாங்க. 6, 8, 12ன்னு உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி யாராவது ஒருத்தர் நீசமாக இருப்பாங்க. இப்படி வந்தது. நான் 6, 8, 12ன்னா யார் தெரியுமா? சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் தங்களுக்குள்ள 6, 8, 12. லக்னத்துக்கு 6, 8, 12ல இந்த காம்பினேஷன். இப்போ 2 கிரகம் ஒன்றா இருக்கு. இங்கே பாருங்க, இதில் வந்து எடுத்துக்காட்டா காமிச்சதில் என்ன சொன்னோம்? சிம்மத்தில் கேது உட்காந்துருக்கார். இந்த சிம்மத்தில் உட்காந்துருக்க கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் யாரு? சுக்கிரனும் சூரியனும். இவங்க கேந்திர பலத்தில் நிற்கிறாங்க, பிரச்சனை இல்லை, இப்போ ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்படி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் உட்காந்துருக்காங்க, இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும்னா இதுக்கு பலன் வேற மாதிரி எடுக்கணும். எப்படி? இந்த 2 கிரகமும் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. அப்ப இந்த ஜாதகர் இடம் விட்டு இடம் மாறி போனா தான் ஜெயிப்பாரு. இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா வாழ்நாள் பூரா ட்ரை பண்றதுலயே போயிடும், ஜெயிக்கிறதுல போகாது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். அப்ப இதே இது இவங்க 2 பேருமே கேந்திரத்துல தான் நிக்கிறாங்க, லக்னத்துக்கும் கேந்திரத்துல நிக்கிறாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிருவோம். அதாவது லக்ன கேந்திரத்துல நிக்கிறாங்க. அப்ப இது பவர்ஃபுல்லான இடம். ஆனா இதுல 2ல ஏதாவது ஒரு கிரகம் நீசமும் ஆகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நீசமாக வக்ரமாயிரலாம், அது ப்ராப்ளம் இல்லை, ஆனா நீசமாகக்கூடாது. அப்ப அந்த வகையில இப்படி இருந்ததுனால், அதாவது கேதுவுக்கும் கேந்திரத்துல இருக்காங்க, லக்னத்துக்கும் கேந்திரத்துல இருக்காங்க, சூரியனும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்துல இருக்காங்க, ஒரே கேந்திரத்துல. அப்ப பாருங்க, இது வந்து மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கேது திசை. சார் கேது 4ஆம் இடத்துல தான் இருக்காரு, அம்மாவை காலி பண்ணிவிடுவேன், படிப்பு வராது, உருப்படி இல்லை, படிப்பு கட்டாயி போயிடும், அப்புறம் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் உருப்படி இல்லாமல் போயிடும், இப்படியான அமைப்பு, அல்லது உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னமும் பண்ணாது. 4ல் வித்தை ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்காரா, பிஹெச்டி முடிப்பாங்க, இன்னும் சொல்லணும்னா டபுள் பிஹெச்டி முடிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கூட உண்டு. அப்ப இப்பேற்பட்ட அமைப்பை கொடுக்கக்கூடியது வந்து இந்த கேது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன். இப்படித்தான் நம்ம கேதுவுக்கு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டை எடுத்துக்கிறோம். சரி, இந்த கேது வந்து டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது வந்து நீ எந்த இடத்துல வேணாலும் கேதை வச்சுக்கையா. கேது வந்து லக்னத்தில் இருக்கட்டும், 2ல் இருக்கட்டும், 3ல் இருக்கட்டும், 4ல் இருக்கட்டும், 1 முதல் 12 கட்டங்கள் ஈராக எங்க வேணாலும் உட்காரட்டும்யா. ஆனா அந்த கேது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பல்ஸ் பிடிக்கணும். அந்த பல்ஸ் பிடிச்சிட்டோம்னா இந்த கேது தசை யோக தசை தான் உனக்கு, போ நல்லா சம்பாரி பண்ணி அப்படின்னு முடிச்சுக்கலாம். இல்லை கேது தசை உன்னைய கெடுத்து விடுமியா, சுத்த துப்புரவா தூக்கி விட்டுறேன், அதனால தொழில் ஓம் பேரில் இருக்கிறதையும் தூக்கிவோம், வீட்டுக்காரம்மா பேரில் மாற்று, அல்லது வந்து பிள்ளைய பேரில் மாற்று, வேற ஏதாவது ஒரு வகையில் அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு காஷன் கொடுக்க முடியும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு எச்சரிக்கை பலகை, அவ்வளோதான், நோட்டீஸ் போர்டு தான். சரியா? ஜோசியர் எல்லாம் வந்து வருமுன் உரைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் கம்மியாக இருக்கும், யோக பாக்கியங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது தான் ஜோதிடம். சரியா? ஜோதிடம் வந்து புதுசாக ஒன்றை படைச்சு இன்னொருத்தர் கையில் கொடுத்துறாரு. எது ஜோதிடம் பார்க்குற ஒரு கையில் பெரிய யோகத்தை அள்ளி கொடுத்துட முடியாது, ஜோசியரால் இருக்கிறத எடுத்து சொல்ல முடியும். சரியா? சரி, இப்போ அதாவது ஜோசியர் வந்து பியூட்டிஷியன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நீங்கள் கிளவியை கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா கூட அழகாக குமரி பொண்ணு மாதிரி கிளவியை சிங்காரிச்சு மணவரியில் வச்சான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அழகாக சிங்காரிச்சு அனுப்பிச்சிட முடியும். ஆனால் அந்த வரக்கூடிய அந்த வயசான அம்மாவை வந்து ஆணா மாற்றி அனுப்ப முடியாது, அவ்வளவு தெரியாது நமக்கு. சரியா? அதுதான் ஜோதிடம். அப்போ இருக்கிறத எலாபரேட் பண்ணி காமிக்க தெரியுமே தவிர புதுசாக ஒன்றும் உருவாக்கி கொடுக்க முடியாது ஜோதிடரும் ஜோதிடமும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் சார். இப்போ இந்த கிரகங்கள் கேது வந்து இப்படி இருக்கார் அப்படின்னாக்கா உடனே கெடுத்து விடுவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் கேது வந்து சூரியனோட சேர்ந்திருக்கார். இப்போ கேதுவும் சூரியனும் சேர்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம் சார்? இங்கே பார், சூரியன் கௌரவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யா, சூரியன் தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம், சூரியன் வந்து சிலும்பின் மயிர் அப்படிங்கிறான், தலைமுடியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சூரியனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். கோதுமையை குறிக்குதுன்னு கூட சொல்லலாம்ல, அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டோட முன்வாசலை குறிக்குதுன்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி சூரியன் வந்து வீட்டினுடைய வலது பக்க ஜன்னலை குறிக்குதுன்னு சொல்லலாம்ல. ஒரு மனிதனுடைய வலது கண்ணை குறிக்குது சூரியன்னு சொல்லலாம் இல்லையா? இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். சூரியனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற அடுப்பை குறிக்கிறது சூரியன் தான் அப்படின்ற மாதிரி. அப்போ சூரியனும் கேது இருந்தால் உங்கள் அடுப்பு வந்து கோணையாக இருக்கும்னு சொல்கிறதா? ஏன்னா கேது வளைஞ்சு நெளிஞ்சு ஓம்ன்றதுனால அப்படி இல்லை.
குறுகலா இருக்கும்னு சொல்லலாம். எது கேதுவோடு சூரியன் சேர்ந்திருந்ததுன்னா அவங்களுடைய அடுப்படி கிச்சன் பார்த்தீங்கன்னா சின்னோண்டு கிச்சனா இருக்கும். இல்ல நாங்க பெரிய கிச்சன் தான் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கும் ஊர்பட்ட ஜாமான் அதில் அடைச்சி வச்சு இத்தினூண்டு இடம் வச்சிருப்பாங்க. அது மாதிரியான அமைப்பு. அதுலேயே வந்து ஏகப்பட்ட இடத்த தரையிலேயே வச்சிருப்பாங்க சார். நீங்கள் ஷெல்ஃப் எல்லாம் இருக்கிறத விடுங்க, ஷெல்ஃபில் தூக்கி அடுக்கிறதெல்லாம் விடுங்க. அந்த சூரியன் கேது சேர்ந்துருக்குனாக்கும் கிச்சனில் வருங்க தரையில் நிறைய சாமானத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் உட்காந்து வேலை வைப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. சூரியன் கேது சேர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சரி, செவ்வாய் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே கிச்சனுக்குள்ளேயே நின்றுக்குருவான். செவ்வாய் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கிருவோமே, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி அறியறதெல்லாம் இருக்கு இல்லையா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது இந்த நம்ம நாடகத்தில் எல்லாம் நிறையா பார்க்கலாம். நீ நாடகம் பார்க்குறியான்னு கூட, எனக்கு நாடகம்லாம் பார்க்கறது இல்லை. இந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டு அந்த கட்டிங் பிளேட்டை வச்சு அது மேலே காய்கறியை வச்சு அப்படியே அழுங்காமல் காய்கறிக்கு வலிக்காமல் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரியான ஸ்லைசிங் வேலை வந்து இதில் பண்ணுவாங்க. எது செவ்வாய் கேது சேர்ந்துருக்கிறதுங்கிறது வந்து இந்த ஸ்டைலில் இருக்க மாட்டாங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா கீழே உட்காந்துக்கிடுவாங்க, காய்கறி எல்லாம் தரையில் போட்டுக்கிடுவாங்க, அறுத்து அங்கனையே போட்டு அந்த பாக்கியை அங்கனையே போட்டு அருவாமனையை அங்கனையே வச்சுட்டு எந்திரிச்சு சமையலை முடிச்சுட்டு அப்புறம் தான் இதை க்ளீன் பண்ணி போடுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, இப்போ நம்ம இப்போ சொல்ல வந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். சூரியன் வந்து கேதுவோட கனெக்ட் ஆகிருக்கார் அப்படின்னா இவங்க எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சூரியன்கிறது மேலதிகாரி. நம்மளுக்கு வந்து கமாண்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் சூரியன். சரியா? நான் வந்து சொந்த தொழில் பண்ணுறேன், எனக்கு கமாண்டிங் ஆஃபீஸர் யாரும் கிடையாது. நானே சீஃபியா, எனக்கு மேலே யார் யாருக்கா அப்படின்னாக்கா இருக்கான். உங்களுக்கு மேலே தான் நிறைய பேர் இருப்பான். வேலை பார்க்குறவனுக்கு ஒரே ஒரு பாஸியா, ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவனுக்கு பூரா பேரும் பாஸ். எது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம் பாருங்க, அவனும் பாஸ் மாதிரியே பேசுவான். அதே மாதிரி நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறான்ல கூட்ஸ் டெலிவரி எடுக்கிறான் பாருங்க கிளைண்ட்டு, அவனுமே பாஸ் தான் நமக்கு, அவனும் பாஸ் மாதிரியே பேசுவான். இப்போ கேதுவும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னா இந்த கேது சூரியன் காம்பினேஷன் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலதிகாரிகள் அல்லது நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அல்லது நமக்கு ஜாப் ஒர்க் கொடுக்குறவங்க அல்லது நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அல்லது நம்ம வந்து ரா மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரியான ஆள்கள்கிட்ட பணிவு வர வேண்டும். அவங்க வந்து ஐயா நீ பெரிய ஆளியா, நீ சொல்றதாயா சரி அப்படின்ற ஸ்டைலில் கொண்டுட்டு போய் தான் அவங்கள திருப்பணமே தவிர அதை விட்டுட்டு நான் தான் சொல்கிறோம்ல எங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு பேசினோம்னா நம்ம இதையே தான் பேசிட்டு உட்காந்துருக்கணும். எனக்கு தான் தெரியும்ல, எனக்கு தான் தெரியும்லன்னே பேசிட்டு இருக்கணும். அப்போ இந்த மேலதிகாரிகளாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள்ல ஒத்து போயிடணும். அப்படி இல்லைன்னா அதனால பாதிப்புகள் வர்றதுங்கிறது அவங்களுக்கு வருதோ இல்லையோ, இந்த சூரியன் கேது யாருக்கு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சூரியன் கேது சேர்ந்திருக்கிறதுங்கிறது இன்னொரு விதத்துல எப்படி அப்படின்னாக்க வாழ்க்கையில ரொம்ப பிரமாதமா முன்னுக்கு வருவாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா தான் முன்னுக்கு வருவேங்கிற நம்பிக்கை நமக்கே இருக்காது. அதான் அதுல இப்ப ஒரு கேள்வி கேட்கணும், இங்க சூரியன் கேது சேர்ந்தா பாதிக்கத்தையும் செய்யும். நீ சொல்றதெல்லாம் தப்பு, நான் சூரியன் கேது சேர்ந்து செம்மையா சாத்து வாங்கியிருக்கேன், அந்த சூரிய தசையிலே ஆகட்டும் அல்லது கேது தசையிலே ஆகட்டும் செருப்பால் அடிக்காதையா மிச்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒன்று சொல்கிறேன், சூரியன் கேது நான் சொல்கிற இடங்களில் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல சேர்ந்துருந்து அந்த ஜாதகன் தோத்தான்னு அது என்ன வரலாறு புவியியல் தமிழ் இங்கிலீஷ் எதுவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் மேஷத்தில் இருக்கார், கேது அவர் கூட உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் சார், இந்த காம்பினேஷனில் கேது தசையோ சூரிய தசையோ ஒருத்தனை தோக்கடிக்காது. அதே இது சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த காம்பினேஷனில் கேது தசையோ சூரிய தசையோ ஒருத்தனை தோக்கடிக்காது. சரி, இப்போ ரெண்டுக்கும் பொதுவில் இருக்கியா போயா, கண்ணியில் இருக்கு, சூரியன் ஆட்சி கிடையாது உச்சமும் கிடையாது, இப்போ பதில் சொல்லு அப்படின்னா ஒன்றும் இல்லை. குரு இந்த காம்பினேஷனை பார்த்துட்டா இதனுடைய பாதிப்புகள் வந்து பெருமளவு குறைஞ்சி போயிடும். நான் முதல் சொன்னது யோகமாக வேலை செய்யும். மேஷத்தில் சூரியன் கேது உட்காந்துருக்கார், சிம்மத்தில் சூரியன் கேது உட்காந்துருக்காருன்னா அவனுக்கு யோகமாக வேலை செய்யும், அந்த திசையில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. இதில் இப்போ குரு பார்வையில் சூரியன் கேது உட்காந்துருக்கார், அப்போ இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து லாஸ் வர்றதுக்கான அமைப்பு இல்லை, வளர்ச்சியினுடைய வேகம் என்ன குறைவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோதானே தவிர லாஸ் வராது. அப்போ சூரியன் கேது சேர்ந்துருக்கிறதுங்கிறது எங்கே சேர்ந்துருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு கொஸ்டின், இந்த சூரியன் கேது சேர்ந்துருக்காரா, நான் குரு பார்க்கல, அப்போ சூரியனா ஆட்சியும் கிடையாது உச்சமும் கிடையாது. அப்போது இப்போ தான் லக்னம் வேணும். லக்னாதிபதி பார்த்தாலோ அல்லது லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி பார்த்தாலோ அல்லது லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி இந்த காம்பினேஷனை சூரியன் கேது சேர்ந்திருக்கிறத பார்த்தாலோ சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் இருக்காது. சூரியன் கேது சேர்ந்திருக்கிறது பாதிக்காது. சரியா? சும்மா சூரியன் கேது சேர்ந்திருக்கு சூரியன் கேது சேர்ந்திருக்குன்னு கிளப்பிடக்கூடாது, அந்த மாதிரியான பாயிண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல்
சூரியன் கேது சேர்ந்திருக்கிறதுங்கிறதுல வந்து இந்த ஹையர் போஸ்ட்டுக்கு போறதுன்னு இருக்கு பாருங்க, நல்ல பெரிய போஸ்ட்ல போய் உட்காந்துருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரே நடுக்கமா இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கா தாயா இருக்கு, பேஸ்மெண்ட் தாயா வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி. பேஸ்மெண்ட் யாருக்கும் தெரியாதுல்ல, அடியில தானே இருக்கும். அப்ப அந்த வகையில இவங்க வந்து மனசளவுல உள்ள வந்து வைப்ரேஷன் ஆயிட்டே இருப்பாங்க. அதாவது வெதர் த ஜாப் இஸ் வெரி ஸ்டேபிள் ஆர் நாட் அப்படின்னுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்பு. நம்ம ஒரு வேளை ஜாப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வேற வேலை தேடி வந்து உட்காந்துடணும். அப்போ அடுத்த நம்ம வேலை பார்க்குற இதே வேலை கிடைக்கலன்னா அடுத்த டொமைனுக்கு மாறுறதுன்னா அப்போ அது சம்மந்தப்பட்ட படிப்பு ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணி வைக்கலாமா, டிகிரி பண்ணி வைக்கலாமா, எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலாம் வரும். சிலருக்கு அட வேலை இருந்தால் இருக்குது, இல்லாட்டினாக்கு நான் சொந்த தொழில் அது பண்ணுவேன், இல்லாட்டி இந்த தொழில் அது இப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான பிளானிங் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன், வெளியில காமிக்க மாட்டாங்க. வெளியில பார்த்தா வீரவாண்டிய கட்ட பொம்மன் அப்படின்ற மாதிரி அப்படியே உடைவாளை உருவிக்கிட்டு நின்னார் அப்படின்றாங்க இல்லையா, அது மாதிரி உடைவாளை உருவிட்டு வீரனா நின்றுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல அந்த சூரியன் கேது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா சரி. இப்போ சந்திரன் கேது சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல, இது கொஞ்சம் கூடுதலான சிக்கல். எது? சந்திரனை வந்து மனோகாரகன்னு சொல்லுவாங்க சார். ஒரு மனிதனுடைய மனோநிலை, அவனுடைய சிந்தனைகள் தெளிவா இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல சந்திரன் சுட் பி இன் த ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன். யாருக்கு? மிகப்பெரிய சிந்தனாவாதிகள், மிகப்பெரிய கற்பனைவாதிகள், படைப்பாளிகள். படைப்பாளிகள்னா அவர் நாடகம் படைச்ச ஷேக்ஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கங்க, பாடல்கள் படைச்ச பாரதி வரைக்கும் எடுத்துக்கங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதின்றாங்க இல்லையா, பாரதி வரைக்கும் எடுத்துக்கங்க. இன்னும் வந்து நம்ம திருவள்ளுவர் எல்லாம் எடுத்துக்கங்க, அவரெல்லாம் புஸ்தகம் எழுதி வச்சாருன்னா காலகாலத்துக்கு நிக்குது சார். நம்ம வந்து வீடு கட்டி வச்சா கூட நிக்கிறதுங்கிறது கஷ்டம், அல்லது வந்து ஒரு பேரை சம்பாரிச்சு புகழை சம்பாரிச்சு வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் கல்வி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்து வச்சிருக்காங்க அருணகிரிநாதர். அதனாலதான் முருகப்பெருமான் மேல சொன்மாலை சூடினேன் சுடராளியான். ஏன்னா இந்த சொல் மாலை இருக்கு இல்லையா, அதாவது பாக்களால் பாடி அதுல ஒரு மாலை போடுறது முருகனுக்கு போட்டா அது வந்து வாடவே வாடாது, எப்ப படிச்சாலும் அது புதுசா இருக்கும் இல்லையா. செயல்பட்டடிந்தது செந்தூர் வயற்பொழில் தென்கடம்பின் மால்பட்டடிந்தது பூங்குடியார் மென்மனம், இப்படி பாடுறோம்னு வைங்களேன், பாட இனிமையா இருக்கும். அப்போ அன்னைக்கும் அது புதுசா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஸோ அந்த வகையில படைப்பாளிகள் எல்லாத்துக்கும் சந்திரன் கேது காம்பினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அவங்க பிரமாதமா வருவாங்க. சரி, இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் ஒருத்தருக்கு பாதிக்க கூடாது, எனக்கு சந்திரன் கேது காம்பினேஷன் இருக்குப்பா, அந்த சந்திரன் கேது காம்பினேஷன் பாதிக்கணும்னா எப்படி இருக்கும், பாதிக்காம இருக்கணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வித்தியாசத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அங்க இருந்து போனோம்னா சரியா வரும். இந்த போவோம். எப்படி போலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சந்திரன் கேது சேர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்க கேது வந்து கடகத்தில் இருக்கார், கூட சந்திரன் இருக்கார் அப்படின்னா இந்த சந்திரன் கேது சேர்க்கை, அதை ஒளி கிரகமான சந்திரனுடன் கேது சேர்ந்து விட்டதால் இங்கு கிரகண தோஷம் ஏற்பட்டு விட்டது, இடது கண் கெட்டு போய்விடும், அம்மாவோடு கருத்து வேறுபாடுகள் வந்துவிடும், மனோநிலை ஒழுங்கால் இல்லாமல் மெண்டல் பிடித்து விடும் அல்லது பைத்தியம் பிடித்து விடும். அப்புறம் வந்து வேற என்ன சொல்றது, பொருளாதார ரீதியான பெரிய பாதிப்புகளை சந்திப்பார், தாய் வழியில பகையை சந்திச்சுக்குவார், தண்ணீரால் கண்டம் உண்டு, வாகன வகையில் வந்து கவனமாக இருக்க வேணும். இப்படி எல்லாம் பேசிட்டு போகணும் இல்லையா. எது? சந்திரனுக்கு எது மீச்சுவலா பார்த்தோம்னா ரெண்டு மிகப்பெரிய பகை கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு. இவர் வந்து ஒளி கொடுக்கக்கூடியவர், அவர் இருள் கொடுக்கக்கூடியவர். சந்திரன் கேது ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா கிரகண தோஷம் வந்துரும்ன்றான் இல்லையா. அப்ப அந்த கிரகண தோஷத்துல இருக்கக்கூடிய அந்த தோஷம், அதாவது சந்திரன் கேது இணைவு கடகத்துல உட்கார்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நிச்சயமா சக்சஸ் ஆவாங்க சார் வாழ்க்கையில. சந்திர தசையோ அல்லது கேது தசையோ நடக்கல, கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும். ஏப்பா இந்த சந்திரன் கேது ஒன்றும் பஞ்சாயத்தில் தூடாதா, சந்திரன்னா ஒளி கிரகம்ன்றோம்ல, இது இருள் கிரகம். ஆமாப்பா, அது அப்படித்தான், அது இயல்பான குணம், ரைட்டா. ஆனா இந்த தசை நடக்கிறப்ப சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார், மொத்த சந்திரனுடைய பவரையும் உறிஞ்சி இவர் கேதுல அப்படி அடிச்சு விட்டார்னா கேது தசை மிகப்பெரிய யோக தசையா இருக்கும் சார். அந்த சந்திரன் எத்தனாம் இடத்த அதிபதியா லக்னத்துக்கு வர்றானோ அத்தனாம் இடம் விருத்தி ஆயிப்போம். ஈவன் 8ஆம் இடத்த அதிபதியா வர்றாரு தனுசு லக்னம்னு வந்து ஆயுள் விருத்தி, 10ஆம் இடத்த அதிபதியா சந்திரன் வர்றாரு துலா லக்னத்துக்கு அப்படின்னா தொழில் விருத்தி, 2ஆம் இடத்த அதிபதியா மிதுன லக்னத்துக்கு வர்றாரு அப்படின்னா பொருளாதார விருத்தி. அப்படி எல்லா விதத்திலையும் அந்த சந்திரன் கேது இணைவுங்கிறது யோகத்தை செய்ய, தோஷத்தை செய்யாது. இப்ப இதே சந்திரன் கேது இணைவு அப்படிங்கிறது வந்து இதுல இருக்கார், ரிஷபத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அப்ப ரிஷபத்துல இருந்தாருன்னா அப்பம் பாதிக்குமா அப்படின்னா ரிஷபத்துல இருந்தாலும் பாதிக்காது, இதுவும் யோகம்யா, நல்லத்தே இருக்கும். அப்போ சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறது அப்ப பாதிக்கவே பாதிக்காதா அப்படின்னா பாதிக்கிறதுக்கு அமைப்பு உண்டு. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, கேது சந்திரன் வந்து விருச்சகத்துல இருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பாதிக்கும் அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா திஸ் ஆர் தட்டுங்கிற ஆசிலேஷன்ல இருந்துகிட்டே இருப்பேன்.
அதாவது மலை உச்சி வரைக்கும் கிடுகிடுன்னு ஏறி போயிடுவார், மேலே நின்றுக்குருவார். குதிக்கலாமா வேணாமா, வேணாமா குதிக்கலாமா. இப்போ நீச்சல் குளத்தில் ஸ்ப்ரிங் பிளேட்டில் போய் நிற்கிற மாதிரி, வேணாமா குதிக்கலாமா, இல்லை அப்படியே அழுங்காமல் சுற்றி இறங்கி போய் அப்படியே முங்கிக்கலாமா அப்படின்னா இந்த பின்னால் இருந்து ஒரு ஆள் பிடிச்சி தள்ளி விடணும். தள்ளி விட்டா அவன் நீச்சல் அடித்து ஜம்முன்னு வெளியே வந்துடுவான். அந்த தைரியம் மட்டும் பார்த்தாது. அந்த தைரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் அவங்க அம்மா கொடுப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கொடுப்பான். அப்போ இந்த தைரியத்தை இந்த அதாவது திசார் தட்டுங்கிற ஆசிலேஷன் இருக்கு பாருங்க, இந்த ஆசிலேஷன் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த சந்திரன் நீசம் பெற்று அவரோட கேது சேர்ந்திருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். சரி, சந்திரன் நீசம் பெற்று கேதுவோட இருந்து, அதாவது விருச்சகத்துல இருந்து அது யோகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எது? இதே காம்பினேஷன் சார். சந்திரன் கேது, நான் லக்னத்தை விட்டுருங்க, லக்னம் எங்கேயோ இருக்கட்டும், சந்திரன் கேது விருச்சகத்துல இருக்காங்க, சரியா? இந்த விருச்சகத்துல கேது தசையோ அல்லது சந்திர தசையோ நடக்கல, இந்த காம்பினேஷன் யோகமா வேலை செய்யணும்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு? நிச்சயமா நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது நான் என்ன சொல்ல போறேங்கிறது தெரியும், கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க, சரியா? அதாவது எப்படி இந்த சந்திரன் கேது யோகமாக வேலை செய்யும் அப்படின்னா, அப்போ பொதுவா சந்திரன் கேது சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாக்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிடிச்சி வைக்கிற ஐட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து சின்னதாக போயிடும். எப்படின்னா ஒரு டேங்க் வாங்கி வைப்பாங்க, வாட்டர் டேங்க் வாங்கி வைப்பாங்க. அந்த டேங்க் வந்து போதும் 1000 லிட்டரு போதும், நம்ம 1000 லிட்டருக்கு மேலே நித்தையா செய்ய போறா அப்படின்வாங்க. ஆனால் பொசுக்குன்னு தீர்ந்து போயிருதியா, நம்ம ஒரு 2000 லிட்டரா வாங்கி வச்சிருந்துருக்கணும், அல்லாட்டி இன்னொரு 1000 லிட்டரு டேங்க் வாங்கி வச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான யோசனை எல்லாம் வரும், சரியா? அதே மாதிரி கேது சந்திரன் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க பெண்களா இருந்தாங்கன்னு வச்சுங்க, நிறைய புடவை மேல ஆசை, அதே மாதிரி அலங்கார பொருட்கள் மேல நிறைய ஆசை இருக்கும். நீங்க அவங்க டிராவை மட்டும் அப்படியே லேசா திறந்து வருங்க, உள்ள அம்புட்டு வச்சிருப்பாங்க குப்பை மாதிரி. அதுவும் ஒரு ஆர்கனைஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே அடைச்சி வச்சிருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்புல தான் குப்பை மாதிரி வச்சிருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்படின்னா சந்திரன் கேது சேர்ந்துருந்தா நாங்கெல்லாம் குப்பையான்னு கிளம்பிடாதீங்க, அப்படி இல்லை. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் அது உட்காந்துருக்கும். ஒன்றும் இல்லை சார், ஒரு வளையல் வச்சிருப்பாங்க, நான் இந்த சேலை கட்டும் போது இந்த வளையல்த்தையும் போடுவேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து செலக்ட் பண்ணி அதை ரசிச்சு ருசிச்சு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது ஒரு தடவை கூட போட்டிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த சேலை எடுத்துக்கிட்டிக்கிட்டு அந்த வளையலை தேடுனா எங்க அப்பா ஊட்ட புரட்டி குப்புற போட்டாலும் அந்த வளையலை காணமுடா அப்படின்ற மாதிரியான அமைப்புல தேடிக்கிட்டு திரிவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொருள் வச்சாலும் வச்ச இடத்துல விட்டுட்டு வேற இடத்துல தெளிவா தேடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஆட்டத்துக்கு தோல்ல ஓட்டுக்கிட்டு தொலை நின்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான டைப்ல சொல்லான்ற மாதிரியான அமைப்பு இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும். அப்ப சந்திரன் கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து 5ஆம் பாவாதிபதி அல்லது 9ஆம் பாவாதிபதி அல்லது லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னா, தொடர்புல இருந்துச்சுன்னா இது எல்லாமே பாசிட்டிவா பேசும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதாவது பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும், மென்டல் ஹெல்த்தில் ரொம்ப போட்டு குழப்பிக்குவாங்க. ஒருவேளை நமக்கு வந்து தைராய்டு இருக்குமோ, ஒருவேளை லிப்பிட் ப்ரொஃபைல் ஜாஸ்தியாக இருக்குமோ, அல்லது வந்து அது என்னது அது என்ன லிவர், ஃபேட்டி லிவர் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒருவேளை சுகர் 350 போயிருமோ, 450 போயிருமோ, அல்ல ப்ரெஷர் வந்து எகிரிருமோ அப்படின்ற மாதிரியான பயம் வந்து இவங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மன உளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மன உளைச்சல்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவாக நிறையா யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம் அவங்களுக்கு. சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சந்திரன் கேது சேர்ந்துருக்கா, நேராக மாமியார் அப்படிங்க, ஏம்மா இந்தம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரி, அத்தை நீங்கள் படு புத்திசாலி தெரியுமா, எப்படி இப்படிலாம் ஐடியா சொல்கிறீங்க அப்படின்ட்டிங்கன்னா வண்டியை மொத்தமாக குடத்துக்கு விட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு என்னடி உங்கள் அம்மா லூசு மாதிரியே வசிக்கிருக்கா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க, குடும்பமே எதிரியாயிருவாங்க மொத்தமாக. அது மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இந்த மாமியார் அப்படின்றது வந்து கேதுவோட சேர்ந்துருக்கு அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு எதிர்ப்பா நிற்கக்கூடியதில் அவங்க முன்னால நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணனா, நமக்கு எங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதோ அந்த இடத்துல நேராக கனெக்ஷனை போட்டு ஒரு டேப் அடிச்சு விட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகி போயிடும். அப்போது கூடுமான வரைக்கும் சந்திரன் கேது சேர்ந்துருக்கா, மாமியாரோட இணங்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுதான் சரி. அதை விட்டுட்டு இல்லை நான் சொல்கிறதே சரி அப்படின்னு எழுத்துக்கிட்டு நின்னோம்னா செட் ஆகிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் இந்த கேது சந்திரன் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்க,
ஹோட்டல் நடத்துறதுங்கிறது, ரெசார்ட் நடத்துறதுங்கிறது, அல்லது டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் சார். அதுலேயும் ஆன்மீக டூர்லாம் பண்ணுவாங்க சிலர், அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதை சொந்தமாக பண்ணுறது, ஏஜென்சியாக எடுத்து பண்ணுறது, ஏஜெண்டாக இருந்து பண்ணுறதுங்கிறது, இது தொடர்பான தொழில்களில் உட்கார்றதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா வரும். அதே மாதிரி அன்றன்றாடு அழியக்கூடிய பொருட்கள், பால், காய்கறி, பூ, பழம், பால், தண்ணி, இது மாதிரியான ஐட்டம்லாம் இவங்க பிஸ்னஸாக பண்ணுறதுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. விற்கணும் இல்லாட்டி தூக்கி வெளியேறியணும்ன்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்டைலில் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஈஸியாக வரும். அதே மாதிரி இந்த சந்திரன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பாருங்க, கையில் ஏதாவது கயிறு கட்டியிருப்பாங்க, இல்லை கழுத்தில் என்னத்தையாவது போட்டு வச்சுருப்பாங்க, இல்லாட்டி காலில் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, இப்படி என்னத்தையாவது ஒன்று, அதாவது மந்திர தந்திர எந்திரம் அப்படின்றாங்க இல்லையா, சாம பேத தண்டம் அப்படின்ற மாதிரி எண்ணத்திலே ஒன்றில் வந்து அந்த வலுவில் தான் அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட்ல அந்த சந்திரன் கேது காம்பினேஷன். இவங்க வந்து ரொம்ப திறமை மிக்கவளாகவும் ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க சார். ஆனால் தான் திறமை மேலே தனக்கே நம்பிக்கை இருக்காது. எப்படி ஆஞ்சநேயர் மாதிரி தான், நான் எப்படி அப்பா ஜம்ப் பண்ணி இலங்கைக்கெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னவர் கடைசியில் ஜெட் ஏர்வேஸ் மாதிரி சர்ன்னு அங்கே லேண்ட் ஆகிட்டார். அப்போ தன்னுடைய திறமையே தனக்கு தெரியாமல் இருப்பார். அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு கிளப்பி விட்டோம்னா அடேங்கப்பா சர்ன்னு தவிடுவாங்க. கண்ணில் காதலியர் கடைக்கந்தான் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம்ன்றான்ல. ஒரு பெரிய மலையா இருந்தாலுமே அதுவே கடுகுடா, நான் எத்தனை தண்டியாலையும் தூக்கி தூர போட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரியான அந்த வேகம் லவ்வில் வருது இல்லையா, அது மாதிரியான வேகம் வந்து இந்த கேது சந்திரன்ல இருக்கும். ஆனா அதை இவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. எல்லாம் இருக்குது, சட்டியில் மோந்து வாக்குறதுக்கு ஆப்ப இல்லை அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த கணக்காக வந்து போய் நின்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல சொல்லலாம். இது இந்த சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறதுங்கிறது. மற்றபடி சந்திரன் கேது சேர்ந்திருக்க எல்லாருக்கும் இது நெகட்டிவாக போகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் யோகமாகவும் வேலை செய்யும். அதுக்கான பாயிண்ட் தான் இப்போ நான் எடுத்து காமிச்சது. சரியா? அப்போ நம்ம பொதுவாக வந்து நம்ம மனசில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நெகட்டிவ்க்கு வந்து தான் சார் ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸே கொடுப்போம். அது வந்து அந்த நெகட்டிவாக சந்திரன் கேஸ் இருந்துச்சா முடிஞ்சு வச்சு அவ்வளோதான், கிறுக்கு பிடிச்சி போயிடும் அப்படின்ற மாதிரி. சார் உண்மை, சிலருக்கு வந்து மனோநிலை பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எல்லாத்துக்கும் வராது. 100ல் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் சார். அப்படி வராது. ஏன் வராது? இப்போ சந்திரன் கேது சேர்ந்திருக்கார், அவரோட வந்து சனி சேர்றார், அல்லது அவரோட அஷ்டமாதிபதி சேர்றார், அந்த அஷ்டமாதிபதி தசை நடக்குது, அவர் 6க்கு உண்டானவன் காலில் உட்காந்துருக்கார். இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இடியாப்ப சிக்கல்ல போய் மாட்டோம் அந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு. அப்பத்தான் எங்கிட்டும் முட்டிக்கிட்டு போக முடியாது. எல்லா பக்கமும் வந்து நாங்கள் எல்லாம் கயிறு அழகு கட்டி இருக்கோம் அடேங்கப்பா. அதாவது எல்லா பக்கமும் இழுத்து போக முடியாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு, எங்கிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இருக்காதுங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த மாதிரி வந்து லாக் ஆகி நிற்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் சொல்லலாம். சரி, இது இப்படியே இருக்கட்டும். சந்திரன் கேது காம்பினேஷன்ல சரி, சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்தா என்ன செய்யும்? ஜோதிடம் எப்படி காமிக்குது அப்படின்னா, கேதுவுக்கு பார்வை இருக்கா ஐயான்னு கேட்டாங்க காஞ்சி சிங்கப்பூர்ல இருந்து. ஆக்சுவலி விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாயசம் வைக்கிற மாதிரி, நீங்கள் வைக்கிற பாயசம் வந்து உங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இருக்காது, ரைட்டா? உங்கள் மாமியார் வைக்கிற மாதிரி இருக்காது. அப்போ தான் டென்ஷன் ஆவீங்க. உங்கள் மாமியார் வைக்கிற பாயசம் மாதிரி உங்கள் பாயசம் இருக்காது இல்லை? சரி, அதாவது இது கைப்பக்குவம் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஜோதிடத்தில். ராகு கேதுவுக்கு பார்வை உண்டு. நான் உண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, உடனே இன்னொருத்தர் இல்லை, நீ வந்து சரியாக படிக்கவில்லை, உனக்கு விவரம் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சார் அவர் சொல்கிறதும் ரைட்டு, நான் சொல்கிறதும் ரைட்டு. அது என்ன, நான் சொல்கிறது ரைட்டு அவர் சொல்கிறது ரைட்டு? இப்போ என்னதுன்னு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க, ஒரு புத்தகத்தில் ராகு கேதுக்கு பார்வை இல்லைங்கிறான், இன்னொரு புத்தகத்தில் ராகு கேதுக்கு பார்வை உண்டுங்கிறான். இந்த உண்டுங்கிற புத்தகத்தை படித்தவன் இருக்குமா, இல்லைன்னு புத்தகத்தை படித்தவங்க இல்லைம்மாங்க. நான்ல படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும்ல, எனக்கு என் புக்கு இருக்குல்ல, சாஸ்திர பிரமாணம் காமிப்பேன்ல நான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல சொல்கிறது. சரி, இதில் என்ன விஷயம்னா, இந்த ராகு கேதுனாலே குழப்பம்தான் சார். ராகுனாலே குழப்பம்தான், கேதுனாலே குழப்பம்தான். அதாவது ராகு கேது வந்து 3ஆம் பார்வையாகவும் 11ஆம் பார்வையாகவும் பார்க்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்வைக்கான அமைப்பு. சரியா? பாவார்த்த சிந்தாமணியில் இருக்கும். இன்னும் நிறைய புத்தகங்கள், சுகர் நாடி எனும் ஜோதிட சிகாமணின்னு ஒரு புக்கு இருக்குது, அதில் கூட பாருங்கள். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரியா? அடுத்து ஒரு சில புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா ராகு எதுக்கு பார்வை இல்லை, ஆனால் 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும். இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? தனது கட்டுப்பாட்டில் வச்சுக்கோம்னா பார்த்தாலும் நாங்களும் அத்தையா சொல்கிறேன் தனது கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கோம்னே.
அப்போ அது பார்வை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். சரி, அதே மாதிரி உச்ச நீசத்துலேயும் இதே பஞ்சாயத்து இருக்குது. அதாவது ஒருத்தர் மகரத்துலேயும் கடகத்துலேயும் உச்ச நீசம்பாங்க, ஒருத்தர் ரிஷபத்துலேயும் விருச்சகத்துலேயும் உச்ச நீசம்பாங்க. இது எல்லாமே பாடபேதங்கள். ராமாயணத்தில் கம்பர் பாடாத நிறைய பாட்டு இருக்குது, அதெல்லாம் மிகைப்பாடல்கள்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டே போகணும். உங்களுக்கு அது ஒத்து வருதா பாருங்கள், ஒத்து வந்தால் நீங்கள் எடுத்துங்க, ஒத்து வரலையா விட்டுட்டு வேற வேலை வைப்பேன். அதை விட்டுட்டு ஏய் நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் சொன்னது வழிதே நீ செய்யணும் அப்படின்னு நாங்கள் கட்டிக்கிட்டா உருள்றோம். இல்லை சார். அப்போது இதில் இந்த இப்போ இதை கேதுவை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட சேர்ந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஜாதகத்தில் கேது செவ்வாயோட இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்னாச்சு, இங்கே பாரு, கேதுன்னா போலீஸு, கேதுன்னா கேஸ், எதுனா செவ்வாய்னா போலீஸு, கேதுன்னா பிரச்சனை சட்டம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டா போலீஸ்னு வழியாக பிரச்சனைகள் வர்றது, சட்ட ரீதியான பிரச்சனைகள் வர்றது, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, செவ்வாய் சகோதரக்காரகங்கிறதுனால கூட பிறந்தவனோட பிரச்சனை வர்றதுங்கிறது, அப்புறம் குடியிருக்கிற வீட்டுனால ட்ரபிள் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு. இப்படியான விஷயங்களை எல்லாம் கேது செவ்வாய் காம்பினேஷன் இருந்தால் செய்வார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம். அப்போ இது ஜோதிடம் அப்படித்தான் சொல்லுது. சரியா, கேது செவ்வாய் சேர்ந்திருந்தால் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை இப்படித்தான் சொல்லுது ஜோதிடம். ஆனால் கேது செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான பாதிப்பை கொடுத்துருமா அப்படின்னா கொடுக்காது. அப்போ கேது செவ்வாய் எங்கெல்லாம் சேர்ந்திருந்தா நல்லா இருக்கும், பாசிட்டிவான பலன்கள் யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா, மேஷத்தில் கேது செவ்வாய் இணைவு, விருச்சகத்தில் கேது செவ்வாய் இணைவு, மகரத்தில் கேது செவ்வாய் இணைவு. இந்த 3 வீட்டில் எங்கே இருந்தாலும், லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது யோகத்தை தான் செய்யும், தோஷத்தை செய்யாது. விமல் தான் சொல்கிறாரு, ஸ்பீக் டு த பாயிண்ட். ஒழுங்கா என்ன பேச வந்தியா அதை பேசி அண்ணியா வெட்டியாக பேசிட்டு உட்காந்துருக்க அப்படின்றாரு. சரி, பரவாயில்ல. இப்போ இதுக்கு வாங்க. கேது செவ்வாய் சொல்லியிருந்தோமா, இருங்க வரேன். கேதுவும் செவ்வாயும் விருச்சகத்தில் இருந்தால் அது நிச்சயமாக யோகத்தை தான் செய்யும். அதே இது மேஷத்தில் இருந்தால் அப்பொழுதும் அது யோகத்தை தான் செய்யும். அல்லது மகரத்தில் இருந்தால் இப்போதும் அது யோகத்தை தான் செய்யும். சார், இந்த 3 இடத்துல எங்கே உட்கார்ந்துருந்தாலும் கேதுவும் செவ்வாயும் நிச்சயமாக அது யோகத்தையும் செய்யும், தோஷத்தை செய்யாது. ஈவன் கேது திசை அல்லது செவ்வாய் திசையில். சரியா? சரி, இந்த கேது செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா அதான் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு. பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் செவ்வாய் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா புருஷன் பெரிய புரியாதவனாக இருப்பான், அவனோட பெரிய மல்லுக்கட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் சொல்கிறாங்களே, அல்லது கேஸு கீஸ்லாம் அது டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்றாங்கல்ல. அப்போது இதனுடைய பாசிட்டிவ் ஃபேக்டர் எப்படி இருக்கும், அதான மெயின். சார், இப்போ பாருங்கள், செவ்வாய் பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கிறது, கேது பிரச்சனையை குறிக்கிறது. ரைட்டா? இங்கே செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் உட்காந்துட்டார். அவன் நல்ல மனுஷன், எது ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார், செவ்வாய் நல்ல மனுஷன். இப்போ கேது கூட சேர்றாரு, என்ன பண்ணுவார், இதை கேட்டலிஸ்டாக வேலை செஞ்சு பூஸ்டப் பண்ணிடுவார். அப்போ அவர் மிக நல்ல மனிதராக இருப்பார், பக்திவானாக இருப்பார், நேர்மையானவனாக இருப்பார், மனசில் பட்டதை அப்படியே வெளியே சொல்லக்கூடியவராக இருப்பார். மனசில் பட்டதை வெளியே சொல்கிறதுங்கிறத விட ரொம்ப நேர்மையாக நடந்துக்கக்கூடியவராக இருப்பார். எது செவ்வாய் கேது சேர்ந்துருக்கிறதுங்கிறது. அடுத்த மனத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் சார். அதே மாதிரி மனைவியை கஷ்டப்படுத்துறதுங்கிற மாதிரியான மனோநிலை இருக்காது அவங்களுக்கு. சரியா? பிடிக்கலைன்னா பேசாமல் உட்காந்துருவான். எது தவ நிஷ்டையில் உட்காந்தாருன்றாங்க இல்லையா, அது மாதிரி நிஷ்டையில் உட்காந்த மாதிரி 3 நாள் ஆனாலும் பேச மாட்டாரியா. நம்மளா போய் பேசினாத்தையும் ஆச்சு, மனுஷன் கடப்பாறு கம்பியை முழுங்கின மாதிரியே நட்டமாகவே நிற்பான் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி நட்டமாகவே நின்றுக்குருவார். எது இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையிலே அப்படி நிற்பாங்க சார். அப்புறம் சகோதரன் சண்டையில் சொல்ல வேணும். அது இந்த செவ்வாய் கேது இணைவினால் வரக்கூடியதுங்கிறது. இப்போ பாருங்கள், செவ்வாய் கேது சேர்ந்திருந்து ரெண்டும் இப்போ விருச்சகத்தில் இருந்தால், மேஷத்தில் இருந்தால், மகரத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? சரி, இதில் இதே 3 வீட்டில் இருந்து இதே செவ்வாய் கேது இணைவு சிக்கலையும் கொடுக்கும். சரியா? பாருங்க, ஒரு சின்ன மாறுபாடும் பலனில் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். எப்படி பிரபஞ்சத்தில் போகிறப்ப ஒரு சின்ன டிகிரி வேறுபாடு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேட்டலைட் போயிட்டு இருக்குது, ஒரு 0.5 டிகிரி வேறுபாடு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது டிஸ்டன்ஸோட கால்குலேட் பண்ணல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டைரெக்ஷனை மாற்றி விட்டுரும். அது மாதிரி ஒரு சின்ன வேறுபாடு இதில் இந்த காம்பினேஷனில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். எப்படின்னு சொல்லவா? இப்போ பாருங்கள், அதே லக்னத்தை எடுத்துக்கங்க, விருச்சகத்தை. விருச்சகத்தில் கேது உட்காந்துருக்க, விருச்சகத்தில் கேது செவ்வாய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். இருங்க, சரி, விருச்சகத்தில் கேது செவ்வாய் உட்காந்துருக்காரு. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இது யோகமாக தான் இருக்கும். அதான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னாக்க, இப்போ இந்த செவ்வாய் வக்ரமாறாருன்னு வச்சுங்க, அது கேதுல போய் நிற்கிது. நான் செவ்வாய்க்கு தான் வைக்கிறேன், அது இங்கே நிற்க மாட்டேங்குது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் வேறு மாதிரி.
செவ்வாய் மேசத்தில் இருந்தாலும் அப்படித்தான். ரைட்டு. இப்போ கேது வைங்க. சரி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், மேஷத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு யோகமாக இருக்கும், அவர்கள் பிரமாதமாக பிழைப்பார்கள், அவர்கள் நல்லா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. இதே செவ்வாய் வக்கரம் சார். இப்போ பலன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கேது செவ்வாய் இவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். சரி, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் தெரியுமா? வக்கரம் பெற்ற கிரகங்களோடு ராகு கேது சேர்ந்தால் அது யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க வக்கரமா இருக்கார், ஆட்சியா இருக்கார், கேது சேர்ந்திருக்கார். அப்ப நல்லா இருக்க வேண்டியதுதானே? ஏன் பிரச்சனை வரும்னு சொல்ற அப்படின்னாக்க, இங்க பிரச்சனை வரும், ஆனா அது சால்வ் ஆகிற மாதிரி தான் வரும். அதுலதான் சொல்லுவாங்க, அதுல பாருங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்ததா, ஒரு 2 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, 5 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, அவ்வளவுதான் டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு நினைச்ச, திருப்பியும் சேர்ந்துக்கிட்டாங்க, டைவர்ஸே பண்ணிட்டாங்கப்பா, அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்ந்து உழைக்கிறாங்கப்பா அப்படின்றாங்கல்ல. இதெல்லாம் இந்த மாதிரியான காம்பினேஷன்ல வருது. இதுக்கு பதிலா இப்ப இதே காம்பினேஷன் இன்னொரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வைக்கலாம்? இப்ப பாருங்க, செவ்வாய் கேது இதுல இருக்கார், எங்க மகரத்துல உச்சம் பெற்ற நிலையில செவ்வாயும் கூட கேது நிற்கிறார். இது யோகம், ரைட்டா? ஆனா இப்ப இதே இது இங்க சனி நீசமாகறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்பவும் இது பிரச்சனையை கொடுக்கும். ஆனா இந்த பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இது பரிவர்த்தனையில் இருக்கனால நிச்சயமா பாசிட்டிவா தான் நடக்கும். கடைசியா எண்டு ரிசல்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ இந்த ஆட்சி வீடு உச்ச வீடையே விட்டுருங்க, இதெல்லாம் இல்லாம வேற வீடுல உட்காந்துருக்குப்பா, செவ்வாய் கேது சேர்ந்துருக்குப்பா, ஆனா அந்த திசை நடந்ததுனால் அந்த ஸ்தானாதிபதி வலுவா இருந்தா நிச்சயமா அது யோகத்தையோ தோஷத்தையோ பிரமாதமா செய்யறதுக்கான அமைப்பு உண்டு. ஏன் யோகத்தையோ தோஷத்தையோன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல கேதுவனுடைய நிலை ரொம்ப முக்கியம். அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவனுடைய நிலை அதை விட முக்கியம். அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆனா சேர்ந்திருக்க எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரியான பாயிண்டை எடுத்துக்கிடலாம். அதுலயும் குறிப்பா இவங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் ஒரு விஷயத்த மூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வண்டிக்கு நம்பர் எடுக்க போறேன், எனக்கு ஃபேன்சி நம்பர் வேணும், அப்படி நான் போய் எடுக்க போறேன். சரி, ஒரு முனிசிபல் ஆஃபீஸில் ஒரு வேலை செய்ய போகிறேன், கார்பரேஷனில், இல்லை ஒரு தாலுகா ஆஃபீஸில், எனக்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலை நடக்கணும், இப்படி ஏதோ ஒன்று. அப்படி அரசு துறையில் அந்த பக்கம் போய் மூவ் பண்ணுறோம் இல்லையா? அது இவங்க போய் டைரெக்டாக மூவ் பண்ணுறதுங்கிறத விட கூட ஒரு மீடியேட்டர் மாதிரி யாராவது ஒருத்தர் கூட சும்மா கூட்டிகிட்டு போனால் கூட போதும், அந்த வேலை முடிஞ்சு போயிடும். இவங்க தானாக போய் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும்ன்ற மாதிரியான அமைப்பு வந்துடும். அந்த செவ்வாய் கேது காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துல கவனமாக இருக்கணும், எங்கே தெரியுங்களா? உங்களை சீண்டி வர்றதுக்கு நிறையா இருப்பாங்க. அதாவது கொம்பு சீவி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொம்பு சீவி விடுறது, அல்லது சண்டைச்சாவலில் காலில் கத்திய கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கத்திய கட்டுறது, இந்த வேலைக்கு நிறையா இருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல ரோஷப்படாமல், கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல், உங்களுடைய ஈகோ அடி வாங்காமல் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா, நான் எம்பிட்டு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எம்பிட்டு செல்வாக்கானால் தெரியுமா, எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல பேசிக்கிட்டு இருந்தா அதனால நிம்மதி இழப்பீங்க. நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்கிறதையே விட்டுருங்க. அது அப்புறம் வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான், சரியா? தோல்வியே வெற்றியின் முதல் படி அப்படின்வாங்க. தோல்வியிலேயே 3000 படி ஏறி இருக்கேன் நான் அப்படி மேஞ்சலர். அதனால இந்த ஈகோ கிளாஷ் ஆகாம மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமா சக்சஸ் ஆயிடலாம். ஒருத்தன் உங்களை கோவப்படுத்திடக்கூடாது. அதாவது செம்பனும் ஓடும் ஒக்கவே நோக்குவர். அதாவது அடியார்கள் சிவனடியார்கள் எப்படி இருப்பாங்களாம், பெரிய பொருள் வந்ததுன்னு சந்தோஷப்படுறதுங்கிறதோ அல்லது பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னு சொல்லி வருத்தப்படுறதுங்கிறதோ எந்த பாயிண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இதுல குறிப்பா சொல்லணும்னா, ஒரு கத்தியை வச்சு ஆசா ஞான சம்பந்தன் ஒரு நூலில் சொல்லியிருந்தார். நான் அப்படி சொல்லிட்டு போலாம்னா, ஏழை பாயிண்டா சொல்றா, ஏன்டா நீ வாட்டுக்கு அறுத்துக்கிட்டு இருக்கேன்றார் ஒருத்தர். அதனால நேராக பாயிண்ட்டுக்கு போயிடும். அப்ப செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ கிளாஷ் ஆகாம பார்த்துக்கணும். கவர்மெண்ட் அஃபிஷியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நிதானமா போனா போதுமானது. அப்ப செவ்வாய்க்கு எது சேர்ந்துருந்தா ஆக்சிடென்ட் எதுவும் வந்துருமா சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, சரியா? அப்படி போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். அந்த செவ்வாய்க்கு எது ஆயுள் ஸ்தானத்தில் சேர்ந்திருந்து அவருக்கு லக்னாதிபதியும் வீக்கா இருந்து ஆயுள் காரகன் அல்லது ஆயுள் ஸ்தானாதிபதியும் கெட்டு போயிருந்தால் அப்போ இவருக்கு செவ்வாய் திசையோ கேது திசையோ நடந்ததுன்னா அது ரெண்டும் ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருந்தா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம்.
இது மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒத்து வர்றதுங்கிறது எல்லா ஜாதகத்துலேயும் ஒத்து வந்துடாது, ரொம்ப ரேர் இந்த மாதிரிலாம் வர்றதுங்கிறது. சரி, அதனால் செவ்வாய் கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது நல்லது செய்யணும் அப்படின்னா இப்படி இருக்கும், நல்லா இல்லாமல் செய்யணும்னா இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். ரைட், இது இப்படியே இருக்கட்டும். இப்போ கேதுவும் புதனையும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வில்லங்கமான அமைப்பு. எது? கேது புதன் இருக்கிறது இல்லையா, அது. இங்கே புதன் வக்கரமானாலும் பஞ்சாயத்து தான், வக்கரமாகலைனாலும் பஞ்சாயத்து தான். எது? கேது புதன் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் லவ் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. இது பரவலாக ஜோதிட உலகத்தில், ஜோதிடம் கூறும் நல்ல உலகத்தில் எல்லாரும் வந்து மெயினான கான்செப்ட் கொடுக்கக்கூடியதுங்கிறது வந்து இந்த புதன் கேது காம்பினேஷன் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து லவ் அஃபேர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஈவன் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அப்போ அது உண்மையா அப்படின்னாக்க உண்மைதையான் நெசந்தியான் அதை வந்து கேது புதன் சேர்ந்துருந்துச்சுனாக்க லவ் வரும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் உண்டு. இப்போ இதில் இன்னொரு கேள்வி, அதையும் முறையாகவே சொல்லிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், கேது புதன் சேர்க்கையை எடுத்துக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. எங்கப்பா கேதுனாலே தேட நந்தியம் போல இருக்கு. கேது புதன் சேர்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கேதுவும் புதனும் சேர்ந்துருக்கு சார். இந்த புதன் கேது சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு லவ் வர்றதுக்கான வாய்ப்பு, லவ் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு வலுவாக உண்டு அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது. இப்போது இந்த வார்த்தையை சொன்னதுமே நிறைய பேர்த்துக்கு உடம்பு வைப்ரேஷன் ஆகிருக்கும். என்ன காரணம்னா, என் பிள்ளை ஜாதகத்தில் புதன் கேது சேர்ந்திருக்கே, என் பையன் ஜாதகத்தில் புதன் கேது சேர்ந்திருக்கே, எங்கள் கணவர் ஜாதகத்தில் புதன் கேது சேர்ந்துருக்கு, நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணோம், ஒருவேளை மறுபடியும் லவ் வந்துருமோ, இல்லை குடும்பத்துக்கு மேலே லவ் வந்துருமோ. ஏன்னா இந்த மாப்பிள்ளை தேடல் தான் போடுவாங்க, நல்ல வசதியான வாழ்க்கையில் செட்டிலான மணமகன் தேவை அப்படிம்பாங்க. நான் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோட செட்டில் ஆகிட்டேன்ப்பா, வாயா நான் ஒன்றையும் கட்டிக்கிறேன்னு வந்துடுவான். அது மாதிரி எதுவும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற மாதிரியான வாயின்ட்லாம் சொல்லலாம். சரி, இந்த புதன் கேது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, மிதுனத்தில் உட்காந்துருந்தால், கன்னியில் உட்காந்துருந்தால் அவங்களுக்கு லவ் அஃபேர் வர்றதுக்கான வாய்ப்பு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஆனால் இந்த புதன் கேது சேர்ந்துருக்க எல்லாத்துக்கும் லவ் வரலையே சார். இப்போ எனக்கெல்லாம் புதன் கேது சேர்ந்துருக்கு, லவ்னா என்னென்னே தெரியாது. அது என்ன சதுரமாக இருக்குமா வட்டமாக இருக்குமா, நானும் எத்தனையோ உள்ளேயே ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் கடைசியில் வந்து செருப்படி வாங்கினது தான் மிச்சம். பேசாமல் வந்து அப்புறம் வீட்டில் பார்த்த உடனத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சர்த்தியான்னு ஓட்டிக்கிருக்கேன் அப்படிம்பாரு. ஆனால் அவருக்கு புதன் கேது சேர்ந்துருக்கோம். சரியா? இப்போ புதன் கேது சேர்ந்துருக்கு, ஆனால் புதன் கேது சேர்ந்தா லவ்ன்றாங்க. ஆனால் ஏன்டா லவ் அல்ல, நமக்கு அந்த அளவுக்கு துப்பு இல்லையா லவ் பண்ணுற அளவுக்கு அப்படின்னாக்க அப்படி இல்லை. இதில் பாருங்க ஒரு ஆச்சரியமான விஷயம், புதன் கேது சேர்ந்திருக்கிறதுல புதன் வக்ரமாகி இருந்தாலும் லவ் வரும். சரியா? புதன் கேது காம்பினேஷனில் புதன் வக்ரமாக இருந்தாலும் லவ் வரும். இப்போ பாருங்க, ஒரு பலன் நடக்கணும்னா ஒரு 4ஆம் இடத்ததிபதியை சனி பார்க்குறாரு, அதனால நீ சொத்து வாங்குறது ரொம்ப சிரமம், அல்லது சுக்கிரனை சனி பார்க்குறாரு, நீ வண்டி வாகனம் வாங்குறது ரொம்ப சிரமம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி இந்த புதன் கேது காம்பினேஷனை குரு பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க. புதன் கேது காம்பினேஷனை குரு பார்த்ததுன்னா லவ் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருவான், வெளில விட மாட்டான், லவ் மேரேஜ் நடக்காது சார். சரியா? புதன் கேது காம்பினேஷன் லவ் வரும், அதை குரு பார்த்ததுன்னா லவ் காலாவதி ஆகி போயிடும், அமரகாதல் ஆகி போயிடும், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் நான் என் லவ்வை அப்படின்னு வாங்க இல்லையா. அது மாதிரி எங்கிருந்தாலும் வாழ்க, இதையும் அமைதியும் வாழ்க, மஞ்சள் முகத்துடன் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்கன்ட்டு வந்துருவாங்க. அதே புதன் கேது சேர்க்கையை சனி பார்க்குது. சரியா? அல்லது வந்து 6ஆம் இடத்ததிபதி பார்க்குறார், 12ஆம் இடத்ததிபதி பார்க்குறார், 8ஆம் இடத்ததிபதி பார்க்குறார், அல்லது சேர்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், அது ரொம்ப விகரஸாகவும் ஆகும். அந்த லவ்வில் நிறைய விகரஸ் இருக்கும். அதை வந்து பல விதங்களில் சொல்லலாம். சரியா? கிட்டத்தட்ட இதுனா ஹோமோசெக்ஸாக அந்த ஓரின சேர்க்கையிலேருந்து ஆரம்பித்து லவ் மேலே லவ் வர்றதுங்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில். இது புதன் கேது காம்பினேஷன்ஸில். இந்த புதன் கேது காம்பினேஷனோட அடுத்த கிரகம் என்ன சேருது, அதனுடைய தீவிரம் என்ன, அந்த திசை எப்போ நடக்குது, இந்த புதன் திசை எப்போ வருது, கேது திசை எப்போ வருது, இதை பொறுத்து தான் இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இன்னொரு பாயிண்ட், இந்த புதன் கேது சேர்ந்துருந்தா, கேது வந்து இருட்டு, புதன் வந்து டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து எதுனா பத்திரம், சர்டிஃபிகேட்டு, கேம்ஸ் சர்டிஃபிகேட்டு, படிக்கிற சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரியான நம்மளை பற்றின டாக்குமெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா புதன் கேது சேர்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இதில் பத்திரமா இருக்கணும். அது இப்போ இன்னைக்கு கூட இதில் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், இன்றைக்கா நேற்று போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்தவர் தான் கேட்டார், ஏப்பா புதன் கேது என் சேர்க்கை என் ஜாதகத்தில் இருக்குது, இன்னும் பஞ்சாயத்து தருமையா, எதுவும் பத்திரத்தை கித்திரத்தை தொலைச்சி போடுவானா அப்படின்னு கேட்டார். வயசு என்ன தெரியுமா? 45 வயசு. அது வரைக்கும் நல்லாத்தையும் போயிட்டுருக்கு.
ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், இதனால தான் பிரச்சனை வந்துருமோ, அதனால எதுவும் பிரச்சனை வந்துருமோ, நமக்கு எங்கனையாவது ஒரு பக்கம் இருந்து செருப்பு எடுத்து வீசிடுவாங்களோங்கிற மாதிரியான ஒரு கல் எடுத்து வீசிடுவாங்களோங்கிற மாதிரியான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார். ஆனால் ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை. புதன்கேது சேர்ந்திருக்க எல்லாத்துக்கும் பத்திரம் தொலைஞ்சு போயிரும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இல்லை, அந்த திசையும் புத்தியும் வரணும். அதை கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். அந்த புதன்கேது சேர்க்கை மேல் கேது வந்தால் அல்லது புதன் வந்தால் அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வரும்னு சொல்றீங்கல்ல, அப்போ அந்த திசை நடக்காமலே இந்த பலன் நடக்கும்ல, இது எப்படி நான் எப்படி கேள்வி கேட்டோன்னு என் மடக்கிவிட்டேன்னு கேட்டிருந்தார். இன்னைக்கு கமெண்ட்ல தான் போட்டிருந்தார், பார்த்தேன் நான். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, புதன் கேது காம்பினேஷனில் இந்த கோச்சாரத்தில் புதனோ கேதோ அது மேலே வரும்போது மறைக்கப்படும். ஆனால் புதன் திசையோ கேது திசையோ வர்றப்போ அந்த டாக்குமெண்ட் அழிக்கப்படும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். சரியா? இதை டூப்ளிகேட் டாக்குமெண்ட் தான் ரெடி பண்ணணும். தசாபுத்தி நடந்துச்சுன்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் கோச்சாரத்தில் அந்த மேலே வரும்போது எங்கனையாவது வச்சுவிட்டு எங்கனையாவது ஒரு இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிடும். அந்த கோச்சாரம் விலகிறப்ப கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம் அதில். சரி, இப்போ இந்த புதன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா மாமன்மாரோட ஒத்து போகிறதுங்கிறது இடிக்கும். அப்போ என்ன பண்ணணும், தாய் மாமே சைடு இருக்காங்க பாருங்க, அவங்க சைடில் மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, மலை ஏறுனாலும் மாமன் தயவு வேணும்யா அப்படின்ட்டு நீ என்ன சொன்னாலும் சரித்தியா அப்படின்ற மாதிரி அனுசரித்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மாமனும் மாதுருவர்க்கும் அடியுமே இருமூன்றாண்டில்ங்கிற மணிகண்ட கேரள ஜோதிடத்தில். அப்போது மாமனோட ஒத்து போயிட்டோம் அப்படின்னம்னா அந்த பிரச்சனை இருக்காது. அப்போ உங்களுக்கு ட்ரபிள் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாமன் கூட அத்தை கூட ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம கவனமாக மூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே சமயத்தில் இந்த புதன் கேது சேர்ந்துருக்கிறதுங்கிறது எங்கே இருந்தால் நல்லா இருக்கும், எங்கே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே பாருங்கள், புதன் கேது மிதுனத்தில் இருந்தால் அல்லது கன்னியில் இருந்தால் அல்லது மீனத்தில் நீசமாகி இருந்தால், அப்புறம் நீசமாகி வக்கரமாகி இருந்தால், இப்படி எந்த பொசிஷனில் இருந்தாலும் இந்த புதன் கேது லவ் அஃபேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதை குரு பார்த்துட்டா அல்லது லக்னாதிபதி பார்த்துட்டா அல்லது லக்னத்துக்கு 5, 9 அதிபதிகள் பார்த்துட்டா அல்லது சேர்ந்திருந்தா அல்லது இவங்களுடைய நட்சத்திர சாரத்தில் இந்த புதனோ கேதுவோ உட்காந்துருந்தா இவங்களுக்கு லவ்வை மனசுக்குள்ளதான் வச்சுக்கிருவாங்களே தவிர வெளிப்படுத்த மாட்டான். கெட்டியாக மனசுக்குள்ளே இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிருவாங்க சார், வெளியில் வராது. அந்த லவ் வெளில வராது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல சொல்லலாம். அப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் லவ் வந்துரும்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி புதன் தொண்டையை குறிக்கக்கூடிய கிரகம். அவங்களுக்கு இந்த கேது சேர்ந்துருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும் அவங்களுக்கு, அல்லது சளி சம்பந்தமான தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் அந்த புதன் கேது சேர்க்கை கடகத்தில், விருச்சகத்தில், மீனத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாக வரும். அப்போ இந்த புதன் கேது காம்பினேஷனோட சுக்கிரனோ சந்திரனோ சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் கூடுதலாக வரும். எது? இந்த சளி சம்மந்தப்பட்ட தொல்லை. அதை விட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் புதன் கேது சந்திரன் இருப்பார் அல்லது சுக்கிரன் இருப்பார். அதே மாதிரி கன்னியில் இருப்பாங்க புதன் கேது சந்திரன் அல்லது சுக்கிரன். இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீசிங் ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு இந்த காம்பினேஷன் இல்லாமலே வீசிங் ட்ரபிள் இருக்கும். இங்கே பாரு, நீ அவ்வளவு சிரமப்பட வேண்டாம், எனக்கு இந்த காம்பினேஷனே இல்லை, ஆனாலும் வீசிங் இருக்கியா, எனக்கு ஜம்முன்னு இருக்கியா அப்படின்னுவாங்கல்ல. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்தில் ராகு சனியோட சுக்கிரனோட சந்திரனோட இந்த 3 கிரகத்தில் யாரு கூட இருந்தாலும் அவங்களுக்கு வீசிங் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, டஸ்ட் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பாருங்க, கணக்கு போட்டு என்ன எடுத்து செக் பண்ணி பாருங்க, தெரியும். சரி, இதை விடுவோம். இப்போ இந்த புதன் கேது சேர்க்கை இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும், பஞ்சாயத்து வந்துடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சார். இதில் யோகமாக இருக்கிறதுங்கிறதும் உண்டு. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். சரியா? இப்போ கன்னியில் புதன் உச்சமாகி அவர் கூட கேது நிற்கிறார். 5, 9 அதிபதிகள் சம்மந்தப்படவில்லை, லக்னாதிபதி சம்மந்தப்படவில்லை, அப்புறம் வேற என்ன சொல்கிறது, குரு பார்க்கவில்லை, எதுவும் இல்லை. புதன் கேது மட்டும்தான் அங்கே உட்காந்துருக்காரு. அதில் புதன் உச்சமாகி நிற்கிறார். அப்படின்னா இந்த புதன் தசை நடந்ததுனால் அது மிகப்பெரிய யோக தசையாக நடக்கும். பொருளாதார ரீதியாக, சொத்து சுகம் ரீதியாக, புகழ், ஒரு சிலருக்கு புகழ், பேரு புகழ் ரீதியாக, சிலர் படிப்பில் மிகப்பெரிய ஆளாக வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பில் இது மாதிரியான சக்ஸஸ், மல்டிபிள் சக்ஸஸை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. அதே இது கேது தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கேது தசையில் நிச்சயமாக அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்காது. ரெண்டாவது, அதன் மேலே ஒரு பயம் அல்லது வெறுப்பு இருக்கும். பயம்னா என்ன, வெறுப்புன்னா என்ன? நான் ஒரு இன்டர்வியூ போகணும்னு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அங்கே போய் அந்த சேரில் வெளில உட்காந்துருப்பாங்கல்ல, இங்கே உடம்பு அப்படியே சேரோட சேர்த்து கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்களே எதிர்ப்பு. இது கேது, இது பயம். சரியா? அதே இது வெறுப்பு வர்றது அப்படிங்கிறது, நான் அதெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன், நம்ம தகுதி என்ன, தராதரம் என்ன, அது என்ன, இது என்ன, இவங்க என்ன எனக்கு வேலை கொடுக்குறது, நாங்கள் வேலைக்கு போக மாட்டோமா, இவர் கொடுக்காட்டியே அப்படின்ற ஸ்டைலில் இருக்கிறதுங்கிறது வெறுப்பு.
ஸோ இந்த மாதிரியான ஸ்டைலில் வந்து இவங்க வந்து மனசை உழப்பிக்கிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த பாயிண்டில் சொல்லணும். ஆனாலும் ஒரு நிலையான வேலையில் உட்கார்றதுங்கிறது புதன் தசையில் நல்லபடியாக உட்காந்துருவாங்க, அல்லது நிலையான தொழிலில் உட்கார்றதுங்கிறது நல்லபடியாக உட்காந்துருவாங்க. இப்போ இந்த புதன் கேது சேர்ந்து ஜலராசியில் இருக்கார், சரியா? அப்படி வச்சுக்கிறோம். கூட 10க்கு அதிபதி சம்மந்தப்படுறாரு. ஜலராசினா இது கடகம், விருச்சகம், மீனம். இந்த 3 ராசியில் உட்கார்றாங்க, கூட 10க்கு அதிபதி சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த நம்பர் 2 பிஸ்னஸ் எல்லாம் நல்லா வரும் சார். அது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், லிக்கர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது போதை வஸ்துக்கள், அகரி வஸ்துக்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இந்த மாதிரியான லைனில் அவங்களுடைய பிஸ்னஸே அமையறதுக்கான வாய்ப்பு, அதில் பெரிய அளவில் சக்ஸஸும் ஆவாங்கங்கிற மாதிரியான அம்சம். பட் இந்த திசை நடக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு எனக்கு கூட தான் சேர்ந்துருக்கு, அப்போ நான் என்ன சாரா வைக்கிறேன் சுஜிலையா என்னையா அப்படின்ற மாதிரி அப்படி போயிடக்கூடாது, சரியா? அது வந்து விதண்டாவாதமாக பேசுறது அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் சொல்லலாம். சரி, அப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது கேட் ஆன் த வால் அப்படின்ற மாதிரி எங்கிட்டு வேணாலும் மாறும். அதை வந்து ரொம்ப கவனமாக, ஏற்கனவே கேதுவே பெரிய பச்சோந்தி, சரியா? அப்போ புதன் வந்து அது கூட சேருதுன்னா புதன் மிக இளமையான கிரகம், இங்கிட்டு அங்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம். அதனால தான் புதனுக்கு உச்ச வீடு எது சார்? கன்னி. கன்னி எங்கே இருக்கான்? கன்னின்னா எங்கே? இது ஊருடைய முற்றத்தில் இருப்பாங்க, அல்லது வந்து அந்த காலமாக இருந்ததுன்னா கிணத்துல தண்ணி எடுக்க போவாங்க, இல்லாட்டி ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போவாங்க, குளத்துக்கு தண்ணி எடுக்க போவாங்க. அந்த இடத்துல பெண்கள்லாம் கூடி இருப்பாங்க இல்லையா? அந்த பெண்களாக சேர்ந்துருக்க கோயிலில் இருக்கக்கூடிய இடம், பூ கட்டுற இடம், அங்கெல்லாம் பெண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரியான இடங்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது. அதனால தான் கன்னிக்கு புதன் உச்சமானான், கன்னியில் கொண்டு போய் புதனை உச்சம்னு வச்சான். அப்பேற்பட்ட புதன். இந்த புதன் கேது காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு கூட சந்திரன் பார்க்குறாரு அப்படின்னாலோ, அல்லது வந்து 7க்கு அதிபதி சம்மந்தப்படுறாருனாலோ அவங்களுக்கு மெசஞ்சர் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். மெசஞ்சர் மீன்ஸு கொரியர் ரிலேட்டடான வேலை பார்க்குறது, அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட இது எடுக்கிறது, அதுனா ஏஜென்சி எடுத்து பண்ணுறதுங்கிறது, இது மாதிரியான வேலைகள்லாம் கொரியர் ரிலேட்டடான வேலைகள் அப்படிங்கிறது, தூது சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் நல்லா வரும். இப்போ இன்னொரு கேள்வி, எனக்கு புதன் கேது சேர்ந்துருக்குது, ஆனால் நீ சொல்கிற வேலை நான் பார்க்கல, நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னாக்க, நீங்கள் ஐடியில் இருக்கிறதுங்கிறதும் அதே தான், தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இருப்பீங்க. இவங்களுக்கு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் நல்லா வரும் சார், குறிப்பாக டேட்டா அனலிட்டிக்ஸ் நல்லா வரும். இது புதன் ஸ்ட்ராங்காக இருந்து கூட கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வரும் சார். அதை வந்து டேட்டா சயின்ஸுங்கிறது, அல்லது வந்து இதோட சந்திரன் சேர்ந்திருந்தால், அல்லது 5க்கு அதிபதி பார்த்திருந்தால் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா வரும், சரியா? இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறப்ப, அப்புறம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்ப, வேலை பார்த்துட்டு இருக்க டொமைன் மாறுறப்ப, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இதை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிரமாதமாக ஒரு கூட்டம், சரியா? சரி, அப்போ கேது புதனை விட்டுருவோம். இப்போ அடுத்தது கேது சுக்கிரனுக்கு வருவோம். இந்த கேது சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது இது ஒரு வில்லங்கமான காம்பினேஷன். ஏன்னா சுக்கிரன்னா பொம்பளை பிள்ளை இல்லையா, அது கூட கேது வந்து சேரலை, வில்லங்கமான பொம்பளை பிள்ளையாப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது, அப்படி இல்லை. இந்த கேது சுக்கிரன் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே ஆசாவாசம் ஜாஸ்தி இருக்கும் சார். என்னையும் ஆசாவாசம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னாக்க, எதிர்பாலினத்தின் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஈர்ப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அப்படின்னா எல்லாம் ஒழுக்கம் கட்டவன் சொல்லியா நீ அப்படி ஆரம்பிச்சிடாது, அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா கிரகமும் நல்ல பலன் செய்யும், எல்லா கிரகமும் கெடு பலன் செய்யும், எல்லாமே சுப கிரகங்கள், எல்லாமே பாவ கிரகங்கள், சரியா? குரு தசையில் கெட்டு போனவனு இருக்கான், சனி தசையில் சூப்பராக வந்தவனு இருக்கான் சார். அதனால் எல்லாத்தையும் போட்டு உழப்பக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த கேது சுக்கிரன் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரும்பாலும், அதாவது நாட் எக்ஸாக்ட்லி, நாட் இன் 100%, பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியோடு கருத்து வேறுபாடு வர்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிறது, பேசாமல் இருக்கிறது, ஒரே வீட்டில் பேசாமல் இருப்பாங்க 2 பேரும். பார்த்துருக்கீங்களா? அவங்க வாட்டுக்கு அவர் இந்த தெருவில் ஓனேனா அந்த தெருவில் ஓனேன்னு, இந்தம்மா இந்த ரூமில் இருந்தால் அந்தம்மா அவர் அந்த ரூமில் இருப்பாருன்ற மாதிரி ஆளுக்கு ஒரு திக்கில் சுற்றிக்கிட்டு திரிவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்திரன் கேது இணைவு இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது தான் சேர்ந்துருக்கேன், அவருக்கு கணவருக்கு சேர்ந்துருக்கேன், அந்த மனைவி வந்து பிரமாதமான பணிவிடைகள் எல்லாம் செய்வாங்க, சரியா? ஆனால் மனைவிங்கிற அந்த ஸ்தானத்தை வந்து எடுத்துக்குவாங்களா அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கு பெருசாக ஈடுபாடும் காமிச்சிக்கிற மாட்டாங்க. அப்போ இவராக வம்படியாக ஏதாவது போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தால் தானே தவிர, மற்றபடி அதை விட்டுட்டு இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்ற மாதிரியான, அதாவது செம்புல பெயநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே இல்லையா, செம்புல பெயநீரார் அப்படின்னு ஒருத்தர் எழுதினாருன்னு சொல்லுவாங்க. செம்புல பெயநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேனா பாலும் தண்ணியும் கலந்த மாதிரி கலக்கணுமா புருஷனும் கொண்டாட்டியும். எது? மனோநிலையில், எண்ணத்தில், சிந்தனைகளில் அன்பால் கலக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் அண்டால வச்சு கலக்கணும்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சரி, இப்போ
இந்த சுக்கிரன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா மனைவி வந்து கணவனுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்வாங்க. சரியா? ஆனால் மனைவியாக ஒத்து போகிற விஷயங்களில் ஒத்து போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். அது வந்து அப்படி பேரலெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் இருக்குது, இதே சுக்கிரன் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க சார். என்ன வச்சுருப்பாங்க? இது நல்ல ட்ரெஸ் போக்குவரத்து, நட்டு சொத்து எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் போடலாம் மாட்டாங்க. என்னத்துக்கு போடணும்னா, நாங்கள் அதை வச்சுருக்கோம்ல, அது போதும் எங்களுக்கு. ஏப்பா அந்த கல்யாணத்துக்கு தேன் போட்டுப்பா, வேணாம் உங்கள் வீட்டில் இருந்து ஆம்பிட்டு பயில் வருவான், பூரா பயிலுங்க அண்ணு வச்சுருவான்டா, அதனால் நான் போட மாட்டேன். நெக்லஸ் எடுத்து போட்டேன்னா நெஞ்சு நிறையா இருக்கும், அது எதுக்கு எடுத்து போடுறது அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரி, உன் வீட்டு கல்யாணத்துலையாவது ஓட்டு வாடி, அது எங்கள் அக்கா ரொம்ப சிரமத்தில் இருக்குது, அதுவும் கல்யாணத்துக்கு வரேன், நான் இப்படி தொங்க விட்டுக்கிட்டு போனேன்னா என்னதையும் ஜெயிச்சுடுறேன், அதெல்லாம் வேணாம், அது சரியாக வராது. சரி, என் ஃப்ரெண்டு இதுக்கு தான் போட்டுட்டு வா. என்னங்க இப்படி இருக்கீங்க, விவரம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சம்பாரிச்சிட்டேன்னு நினைப்பாங்க, அப்புறம் அம்பிட்டு பேர் வந்து உன்ட்ட கடைங்கப்பாயா அப்படின்னா, இதுக்கு பேர் தான் சார் மனைவி. பல்லாயிரம் சிந்தையாளை, ஆயிரக்கணக்கான விதத்தில் சிந்திக்க தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ பெண்கள் வகையில் வந்து சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷனில் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வந்துருமா அப்படின்னா, சுக்கிரன் கேது சேர்ந்துருந்து அது யோகமாக இருக்கிறது உண்டு. ஒரு எடுத்துக்காட்டா, மீனத்தில், ரிஷபத்தில், துலாத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார், அவர் கூட கேது இருக்கார். மறுபடியும் சொல்கிறேன், மீனம், ரிஷபம், துலாம், இந்த 3 ராசியில் சுக்கிரன் இருக்கார், அவரோட கேது இருக்கார் அப்படின்னா, அந்த சுக்கிரன் வக்ரம் ஆகியிருந்தாலும் ஆகாவிட்டாலும் அந்த சுக்கிர திசை கேது திசை நடந்ததுன்னா யோக திசையாக இருக்கும். நீங்கள் கார் வாங்கி ஓட்டுவீங்க, பைக் வாங்கி ஓட்டுவீங்க, நல்ல வீடு கட்டுவீங்க, சொத்து சுகம் அமையும், பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வருவீங்க, சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது அல்லது வேலையில் இருந்தால் அங்கே ப்ரமோஷன் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகிறது அப்படின்ற மாதிரியானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். அந்த பீரியடில் ரொம்ப நல்லா வருவாங்க சார். நம்மால் சொல்லிட்டாரு ஜெயராம் வந்து, ஐயா என்னையா குருவை விட்டு போகிற, நான் வேற அதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பார்த்துருவோம், குருவையும் தேடுவோம், அடுத்து பார்ப்போம். அப்போ இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வகையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரியான அம்சம் சார். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கா சார், உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள்கிட்ட இருந்து விலை தான் சார் நிற்பாங்க, நீங்கள் பிடிச்சி இழுத்து வந்து சேர்த்து வச்சுக்கோங்க சார். அதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்லலாம். மற்றபடி அவங்க உங்கள்கிட்ட இருந்து விலையை போய் நிற்கிறாங்கன்னா, ஒரு வேளை இவ கல்யாணத்துக்கு முன்னாடி எவனையாவது லவ் பண்ணியிருப்பாளோ, ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்குமோ, ஒருவேளை யாராவது அப்ரோச் பண்ணியிருப்பானோ, லெட்ரு கொடுத்துருப்பானோ, அதனால இந்த பிள்ளை குழம்பிட்டாலோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இதில் இந்த டவுட் வந்துடும். சரியா? ஆனால் அப்படி இல்லை, அவங்க ரொம்ப பர்ஃபெக்டானவங்களாக இருப்பாங்க சார். இங்கே பாருங்கள், சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கேன், உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கா, மனைவி வந்து ரொம்ப குணவதியாக அமைதியான அருமையான மனைவி கிடைப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை, நல்ல பொண்ணு தான் வருவாங்க. ஆனால் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த தெரியாது. ஏன்னா கேது ஏகாந்தி சார், கேது தனிமையில் உட்கார்றவர், கேது சாமியாரோட கொண்டு போய் பொம்பளை பிள்ளையை சேர்த்து விட்டா என்ன இருக்கேன், அங்கே ஒன்றும் இருக்காதுல்ல, அந்த கணக்கில் தான் வந்து இது போட்டு ஒழட்டிகிட்டு இருக்குமே தவிர வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. சரியா? அப்போது இந்த சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கு அப்படின்னா சகோதரி வர்க்கத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், அது ரொம்ப முக்கியம். அதே இது துலாத்திலேயோ ரிஷபத்திலேயோ மீனத்திலேயோ சுக்கிரன் கேது சேர்ந்து சுக்கிரன் வக்ரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சகோதரி வர்க்கத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து நிறையா வரும். அதே மாதிரி பெண்ணு கட்டின வகையில் மாமனார் மாமியார் வகையிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் நல்லா வரும். எதில்? பொருளாதார ரீதியான விருத்தி, மாரல் சப்போர்ட்டு, ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு, இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. சரியா? அப்போது இந்த சுக்கிரனோட கேது சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது மற்ற இடங்களில் சேர்ந்துருந்தா பாதிக்குமா அப்படின்னா, நீ சொன்ன ரிஷபம் சொன்ன, துலான்னு சொன்ன, மீனம் சொன்னியா, சரிப்பா, இந்த 3ல் இல்லையா, கேது வேறு இடத்துல இருக்கார், சுக்கிரன் அது கூட சேர்ந்தே இருக்கார். இப்போ லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி இவங்க யாராவது ஒருத்தர் அந்த சுக்கிரன் கேது சேர்க்கையை பார்த்துட்டாலோ சேர்ந்துருந்தாலோ அல்லது குரு வந்து அதை பார்த்தாலோ சேர்ந்துருந்தாலோ அது யோகமாக வேலை செய்யும். சரியா? யோகம்ங்கிறது நான் சொன்ன அளவில் முதல் தரமான யோகம்ங்கிறது ரிஷபம் துலாம் மீனம் அதில் இருக்கணும். மற்ற இடங்களில் இருந்து இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அது 2ஆம் தரமான யோகம். 2ஆம் தரமான யோகம்னா அது தரங்கட்டது அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. இதில் வந்து 4 இட்லி கிடைக்கும்னா அதில் 3 இட்லி கிடைக்கும், அந்த மாதிரி.
சரியா? அதானே தவிர மற்றபடி யோகம்ங்கிறது இருக்கும், அதை பற்றி போட்டு ஒழட்டிக்க வேண்டாம் அப்படின்றத இதில் எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த வகையிலையும் இதை சுக்கிரன் கேது காம்பினேஷனை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு தான் சொன்னார் நண்பர், அதாவது குருவை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. குரு கேது காம்பினேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க பெரிய கல்லூலி மங்கனா இருப்பான் சார். அதாவது குரு ஏற்கனவே அமைதியான ஆள், அவரோட கேது சேர்ந்தார்னு வைங்களேன் இன்னும் அமைதியான ஆள். அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதியாதார முற்றம் மதித்தொரு கோடி மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி வரும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும் கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடி வாழ்தல் கோடி வரும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடையனா கோடாமை கோடி வரும். என்னன்னாலும் வார்த்தை மாறக்கூடாது, சொல்ல அழியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவையார் சொன்னது, நான் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி இந்த இதில் சொல்றதுக்கு அதுக்குள்ள பாயிண்ட் விட்டுட்டேன். இந்த குரு கேது இருக்கிறவன் உண்மையா வாங்குறதுன்னா அப்படி ரொம்ப இந்தா சொல்லிட்டாரு வருங்க, சாந்த சொருவிப்பா. ஆமாப்பா, ரொம்ப சாந்த சொருவிப்பா அப்படின்னாக்க, அதாவது பேசுற இடத்துல பேசணும் சார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்றான், பயப்படுற இடத்துல பயப்படணும், அப்படி பயப்படாமல் போய் நின்னான்னா முட்டாள்னு அர்த்தம்னு தமிழ் சொல்லுது. சரியா? ரைட். அப்போ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தனக்கு பாதிப்பு வந்தால் கூட தள்ளி உட்காந்துக்கிடுவாங்களே தவிர என்னடா அப்படின்னு ஏற்று கேட்க மாட்டாங்க. அது மாதிரியான டைப்பு. அப்போ கேது குரு சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா உங்கள் பிள்ளைய டக்குன்னு கட்டி கொடுத்துருங்க, இந்த பிள்ளை என்ன சமைச்சு போட்டாலும் கேட்டுக்கிடுவாரு, இல்லை நமக்கு வாய்த்த அடிமை மிக திறமையானவன் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் கொண்டு போயிடும். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சரி, கேது குருவோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா அவர் எங்கே இருக்கார்? தனுசில் இருக்கார், மீனத்தில் இருக்கார், கடகத்தில் இருக்கார். இந்த 3 ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேது குரு சேர்க்கை அருமையான சேர்க்கை சார். கேது தசை நடந்தாலும் குரு தசை நடந்தாலும் அந்த தசையில் நிச்சயமா அவங்க சொத்து சம்பாதிப்பாங்க, பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வருவாங்க, அவங்க பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக மேலே வந்துருவாங்க, அல்லது பிள்ளைகளால் யோகமான ஒரு நிலையை அனுபவிப்பாங்க, பிள்ளைகளால் பேரு புகழ் சம்பாதிப்பாங்க. தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணுலத்து மானுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு 7 சீரில் சொல்லியிருக்காரு. ஏன்னா கடுவை துளைத்தேல் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி குரலில் சொல்கிறாங்க. அது நான் நெசமத்தியே இருக்கேன். ரைட்டா? அப்போது இந்த குரு கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியான சார், ஈவன் குரு வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈவன் நீசமாக இருந்து வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீசமாக இருந்து கேதுவோட சேர்ந்தா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். சரியா? என்ன சிரமங்கள் இருக்குன்னு தெரியுமா? பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அடுத்து. அதாவது சமய சடங்குகள் ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஏற்று பேசக்கூடியது, சாமி மேலே நம்பிக்கை இல்லை, பக்தி மேலே நம்பிக்கை இல்லை, தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் போய் நிற்கிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். அப்போது அதாவது சமுதாயத்திற்கு எதிர்ப்பான விஷயங்களை பற்றி, அதை மாறுபட்ட சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான மாறுபட்ட சிந்தனைகளை கொடுத்துரும். இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்ததிபதியாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது 12ஆம் இடமா போச்சுன்னு வச்சுங்களேன் கேது குரு சேர்க்கை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ட்ரபிள் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது அதை எப்படி சொல்லுவாங்க, வெளியில் சொல்ல முடியாத விதத்தில் ட்ரபிள்ஸ் கொடுக்கலாம், அது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஆனால் 5க்கு அதிபதி 9க்கு அதிபதி சேர்ந்திருக்கார், லக்னாதிபதி சேர்ந்திருக்கார், அல்லது பார்த்துருக்கார், அல்லது குரு பார்வையில் இருக்குது அப்படின்னாக்க இந்த பிரச்சனை வராது. சரியா? இது ரொம்ப ரேர். ஆனால் பொதுவாக குரு கேது சேர்க்கைங்கிறது அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை நல்லா இருக்கும். சார் இன்னொரு விஷயம், குரு கேது சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், மெடிடேஷன் உட்காந்தாங்கன்னு வைங்களேன், அப்படி சர்ன்னு மேலே போயிடுவாங்க. என்னது இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னாக்க, அந்த மெடிடேஷனில் உயர்நிலைன்னு சொல்கிறாங்கல்ல சார், அங்கே போவாங்க அப்படி. சரியா? இப்போ நம்மெல்லாம் கண்ண மூடி உட்காந்தோம்னா என்ன தெரியும், இருட்டாத்தையும் தெரியும், வேற என்னையா தெரியும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருப்போம் நம்ம இல்லையா? நானுமே அப்படித்தான் உட்காந்து பார்த்தேன். இந்த ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த விவேகானந்தர் பாறையில் இதில் கன்னியாகுமரியில் போய் உட்காந்தப்ப அந்த பின்னால் மண்டபத்துக்கு பின்னால் தியான மண்டபம் ஒன்று இருக்குது, அங்கே போனோம்னா அமைதி, வாங்க இப்படி உட்காருங்க அப்படிம்பாங்க. சரின்ட்டு அவரும் உட்காருங்கன்னதுமே பேசாமல் போய் உட்காந்துக்கிட்டேன். சரி என்னமும் சொல்ல போகிறா உள்ள இருக்குது அப்படின்ட்டு உட்காந்துருந்தா யாரும் எதுவுமே சொல்ல, எல்லாம் கம்முனே உட்காந்துருக்காங்க. நமக்கு ஒன்றும் புரியலை, சத்தோட உட்காந்துருன்ட்டு சரின்ட்டு எந்திரிச்சு வந்துட்டு எல்லாரும் கண்ண மூடி உட்காந்துருக்காங்க, நம்ம எம்பிட்டு நேரம் முடிச்சுக்கிட்டு அவங்களே வேடிக்கை பார்க்குறது. சரி ரைட்டுன்ட்டு வந்தாச்சு, அவ்வளோதான் நம்ம மெடிடேஷன்லாம். அதுமாதிரி இந்த மெடிடேஷனில் உயர்நிலை வர்றது. சார் இன்னொன்று சார், காஸ்மிக் எனர்ஜி கனெக்ஷன், இது
வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சார். குரு கேது காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் கம்யூனிகேஷன் ஆகும். பிரபஞ்சத்திலேருந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். அதில் உங்களுக்கான மெசேஜஸ் வரும். எப்படி கூப்பிட்டு இங்கே அடுத்த வாரத்துலேருந்து நீ கோடீஸ்வரன் போகிறேன்லாம் சொல்லாது. ஆனால் நீங்கள் வாய் திறந்து அதாவது உணர முடியும். அதை ஒலியா நமக்கு காதில் சொல்லாது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னு உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தாராம் சிவபெருமான். அது மாதிரி அடி எடுத்து கொடுக்காது. ஆனால் அதை உங்களால் உணர முடியும். நீங்கள் அதை வார்த்தையாக டெலிவரி பண்ண முடியும். இது மாதிரியான நிலைக்கெல்லாம் பெரிய நிலைக்கெல்லாம் உயர்றதுக்கான அமைப்பு உண்டு. இப்போத்தையும் ஒரு அம்மா யோசிப்பாங்க, ஐயோ அப்பா டே என் வீட்டுக்காரங்க ஜாதகத்தில் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கியா, நீ சொல்கிறத பார்த்தா காவியை கட்டிக்கிட்டு சன்னியாசியா போறியாமல் இருக்கு. அந்த ஏற்கனவே சும்மாவே அப்படி தயாரா இருக்காரு, சாமின்னு தான் சுற்றிக்கி இருக்காரு. அப்போ அதென்ன சொல்லுவாங்க, பெட்டில் பக்கத்தில் கூட பக்தி புஸ்தகம் வச்சு தயா படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லாம் வந்துடும். பயப்படாதீங்க. இப்படி ஆளுகள்லாம் சாமியாரா போனால் போலி சாமியாரா தான் போகணும், அசல் சாமியாரெல்லாம் போக முடியாது. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மெயிலெலாம் போட்டிங்கன்னா நம்ம மெயிலில் அதான் கீழே ஃபுட் நோட்டாக போட்டிருப்பேன். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. அப்போ இந்த குருக்கு எது சேர்ந்துருக்கிறது இன்னொரு விதத்தில் ஃபைனான்ஷியலாக சொல்லணும்னா அது கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறான். இவங்க கையில் ஆண்டவன் நிச்சயமாக பொருளாதாரம் கொடுப்பான் சார். சார் இங்கே வருங்க, குரு தனக்காரகன்னு சொல்கிறான், ரைட்டா? அதாவது பணத்தை கொடுக்கக்கூடியது குரு. அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது சேர்ந்ததுன்னா என்ன ஆகும், கெடுத்துப்படும் இல்லையா? ஆனால் குருவோட கேது சேர்ந்து அது மீனம் தனுசு கடகம் இந்த வீடுகளில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவனை கோடீஸ்வரன் ஆக்கும். எதுக்கு கோடீஸ்வரன் ஆக்குது அப்படின்னா அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இவர் கையில் பெருசாக பொருளாதாரம் வந்தாலும் எடுத்து அடுத்தவன் கையில் கொடுத்துட்டு வந்துடுவார். சரி ரைட், இந்த நீ தான் வச்சுக்க, இந்த இம்பிட்டு காசை வச்சு நான் என்ன செய்யப்பறேன், நீயும் வச்சுக்க அப்படின்ற மாதிரியான அமைப்பில் ஏதாவது பண்ணு நீ அப்படின்னு கொடுத்துட்டு வருவார். அவர் தான் இந்த மாதிரியான ஆட்கள் தான் தன்னுடைய சொந்த பந்தங்கள்ல யாராவது லேசா கண்ணு கலங்கிட்டாங்கன்னா போதும், நம்மால் கர்ண மகாராசாவா மாறி கையில் இருக்க பைய தூக்கி கொடுத்துட்டு வந்துடுவார். நான் வேற வை வாங்கிக்கிறேன் வச்சுக்க நீயேக்கா அப்படின்ட்டு வந்துடுவார். அப்போ இது மாதிரியான அந்த குரு கேது எதுக்காக பொருளாதாரத்தை கொடுக்குது அப்படின்னா, இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த காரியத்தை இவன் தான் பண்ணுவான் அப்படின்றதுனால அவன் கையில் அந்த காரியத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாருல. அது மாதிரி இந்த ஜாதகம் கையில் பொருளாதாரத்தை கொடுத்தா சார் இவன் தின்னு தீர்க்க மாட்டான் சார். நான் சொல்றேன் சார், நீங்க எனக்கு நானே சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கவே மாட்டார் சார். என்ன பண்ணுவார்னா கஷ்டப்படுறவனுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவான். அவன் சொந்த வந்தமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏன் முகமரியாதவனாக கூட இருக்கலாம், யா அவனுக்கும் உதவி பண்ணக்கூடிய கல்லுக்குள் தேரைக்கும் உணவழிப்பான்றாங்கல்ல, அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த மனோநிலை இருக்கும். இந்த குரு கேது சேர்ந்துருக்கிறவன் ஜெயிச்சான்னா வாழ்க்கையில் அவன் ஒருத்தன் ஜெயிச்சான்னு அமைப்பு இல்லை, ஒரு டீமே ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் சார். அத்தனை விஷயங்களை அப்படி தூக்கி நிறுத்திடுவான் சார். அது மாதிரியான ஆள். இப்படி ஆள் தான் சேரிட்டபிள்லாம் பண்ணுவாங்க. இப்படி ஆளை தூக்கி கொண்டு போய் கோயிலில் போட்டோம்னா, ஒரு ஊர் காரியத்துக்கு போட்டோம்னா, ஒரு பப்ளிக் விஷயத்துக்காக ஏதாவது போட்டோம்னா, வசூல் பண்ணி என்ன மாதிரி செய்ய அப்படின்னு போட்டோம்னா செருப்பால் அடித்தாலும் சரின்னு கேட்டுக்கிட்டு அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவார். அவ்வளோ பொறுமையான ஆளாக இருப்பார். ஆனால் இவங்களை இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்த விட்டு இடம் மாறி போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இவங்களுடைய பேர் அப்படியே நிலைச்சு நிற்கும் சார். அப்படியான ஒரு யோகம் எது குரு கேது இருக்கிறது. குரு கேது இருக்கிறேன் கெட்டெல்லாம் போக மாட்டானா அப்படின்னாக்க நாங்கள் கெடுக்கிறதுல தாயா இருக்கான் அதுக்கு சொல்றா ஃபஸ்ட்டு அப்படின்னம்னா, குரு புத்திரகாரகன் தெரியுமா? அப்போ சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் பிறக்கும். அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகள் எதிரியா இருப்பான், கை நீட்டி அடிப்பான் அல்லது கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போவான். ஏன்னா கேது சட்டம் அதனால கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போவான் புள்ள அப்படின்ற மாதிரி நான் நெகட்டிவாக மட்டுமே சிந்திப்பேன் அப்படின்ற ஸ்டைலில் ஒரு சிலர் இருப்பாங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியும் நடக்கும். யாருக்கு நடக்கும் அப்படி நடக்கிறது அப்படின்னா, உச்சம் பெற்ற குரு கடகத்தில் கேதுவோட சேர்ந்து வக்கரம் பெற்றிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் நீசம் பெற்ற குரு வக்கரமாகாம கேதுவோட சேர்ந்து இருந்ததுன்னா ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த பிள்ளைகளோட டீனேஜ் காலத்தில் தகப்பனாருடைய ஜாதகத்தில் குரு கேது காம்பினேஷன் இருந்து அந்த குருவும் கேதுவும் ஒரே நட்சத்திர காலில் இருந்தால் நிச்சயமாக அவங்க எதிரி. அவரோட 6, 8, 12 அதிபதி சேர்ந்திருக்கார், கண்டிப்பாக அவங்க ஏற்று நிற்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ இது மாதிரியான ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்குமே தவிர, ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கிங்கு மாதிரி இருப்பான். நீ அடித்து அவனை கீழே தள்ள முடியாது. யாரு? ஆன்ம பலம் பெற்றவன்.
அடலரினை கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடவன குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்று கிளைய களிற்றினையே அப்படின்னு சொல்லி கந்தர அலங்காரத்தில் வந்து அருணகிரிநாதர் முதல் பாடலில் பாடுவார். அடல் அருணை கோபுரத்தே. அடல் அப்படின்னாக்க அழிவை குறிக்கக்கூடியது அப்படிம்பாங்க, கிடையாது, ஞான வீரம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் ஐயா சொல்லுவார் அவருடைய புத்தகத்தில். என்ன புக்கு? கந்தர் அலங்கார விரிவுரை. ரைட். இப்போ இதுக்கு மேலே விளக்கம் கூடாது. இதுக்கு மேலே விளக்கம் தமிழில் சொல்லணும்னா தமிழ் சேனலுக்கு தான் ஓடணும். அப்போது குரு கேது அப்படிங்கிற அந்த காம்பினேஷனை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது கேது சனி. இந்த கேது சனி வா 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 ஒன்னியத்தையே எதிர்பார்த்துக்கு இருந்தேன். சனியோட கேது இருந்துச்சுன்னா என்ன செய்யும், அதை சொல்லு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும். இல்லை பார்ப்போம் சார். சனி வந்து ஏற்கனவே பஞ்சாயத்தான கிரகம், பிரச்சனையான கிரகம், இருட்டான கிரகம், கருப்பான கிரகம். அவரு கூட போய் கேது சேர்றது மறுபடியும் கருப்பான கிரகம் யா அப்படின்னாக்க அப்போ இது பிரச்சனை ஆயிருமா அப்படின்னா ஆகாது சார். சார் சனி கேது சேர்ந்திருக்கா? சனி கேது சேர்ந்திருக்கிறவங்க சொந்த தொழில் பண்ணால் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார்கள். நல்லா இருக்கியா? சனி கேது சேர்ந்துருக்கு, சனி தேசத்தையா நடந்தது அல்லது கேது தேசத்தையா நடந்தது, தொழில் ஆரம்பிச்சிருந்தா லட்சத்தில் விட்டுட்டு உக்காந்துருக்கான், ஜோசியம் சொல்கிறான் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலையில் ஒரு சிலர் வருவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த சனி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். சனி கேது சேர்க்கையோட 12ஆம் இடத்ததிபதி அல்லது 6ஆம் இடத்ததிபதி அல்லது 8ஆம் இடத்ததிபதி இணைஞ்சிருப்பாங்க. இப்படி இருந்து சனி கேது சேர்க்கை இருந்து அவரோட இந்த 6, 8, 12 அதிபதிகள் டச் ஆகி இருந்தால் அந்த தசை அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கல, இவங்க தொழில் ஆரம்பித்தா கரெக்டாக போய் கரண்ட் போட்டியில் கையை வச்சிருவான். அது தூக்கி எரிஞ்சிச்சுன்னா எந்திரிச்சு வர்றதுக்கு வருஷ கணக்காகும். இந்த கண்டிஷனில் கரண்ட் போட்டிலன்னா ஷாக் அடிச்சிரும்னு அர்த்தம் இல்லை சார். தனக்கு பொருத்தமில்லாத ஒரு தொழிலை போய் ஆரம்பிக்கிறேன், பொருத்தமில்லாத நேரத்தில் போய் ஆரம்பிக்கிறேன், காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுவோவரா, அது மாதிரி அந்த காலத்தை கருதாமல் எடுத்து செய்கிறதுங்கிறது தவறான நேரத்தில் சரியான வேலையை செஞ்சால் தவறானதாக தான் முடியும். சரியா சார்? அது என்னது? சரி வேணாம், இதுக்கு உதாரணம் சொல்கிறேங்கிற வேரில் லேட் பண்ண வேணாம். கேது சனி சேர்ந்துருக்கு இல்லையா? இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா மகரம், கும்பம், துலாம் இந்த 3 ராசியில் கேதுவும் சனியும் சேர்ந்து அவர் வக்ரமாகி இருந்தாலும் வக்ரமாகாமல் இருந்தாலும் யோகம். அதே மாதிரி கேது சனி மேஷத்தில் சேர்ந்து அவர் சனி வக்ரமாகி இருந்தால் அது யோகம். இந்த இடத்துல கேது சனி சேர்க்கை மேஷத்துலையும் துலாத்துலையும் இருக்கிறப்ப அவங்களுக்கு வீடு கொடுத்த செவ்வாயாவது அல்லது சுக்கிரனாவது நீசம் பெறக்கூடாது. அப்படி நீசம் ஆகி இருந்தால் இந்த காம்பினேஷன் யோகமாக இருந்தாலும் வேலை செய்யாது. சரியா? நம்ம இந்த பூத்தொட்டி வாங்கிட்டு வருவோம்ல தீபாவளிக்கு, வாங்கிட்டு வந்து வச்சா பெரிய பூத்தொட்டி வச்சுருக்கோம்டா எங்கள் வீட்டில், எங்கே 1 முழம் உயரத்துக்கு இருக்குது அப்படின்ட்டுருவோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சுற்றிலையும் நிப்பாட்டிட்டு அந்த பூத்தொட்டி எடுத்து வச்சு பொறுத்துனா எங்கே உனக்கு திறமை இருந்தால் நீ பொறுத்துறா வைப்போங்க. அது நம்மளுக்கும் ஏகப்பட்ட கம்பி மத்தாப்பு போயிடும். இதுக்கு மேலே இதை அடுப்பில் ஓட்டு தாண்டா எரிக்கணும் அப்படின்ட்டு போயிடுவோம் தூக்கி எறிஞ்சிட்டு. சுற்றில் நிற்கிறாச்சே பயங்கரமான ஊத்தட்டி வாங்கியிருக்க, என்னடா கண்ணெல்லாம் கூசுது, முட்டு உயரம் எந்திரிக்குதுன்ட்டு போயிடான். அது மாதிரி இந்த இது அதன சனி கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடங்கள்ல இருந்தால் பண்ணும். சரியா? அதில் மேஷத்துலேயும் துலாத்துலேயும் சனி கேது இருந்து அதுக்கு செவ்வாயோ அல்லது சுக்கிரனோ நீசம் அடைஞ்சிருந்தா சிக்கல், மற்றபடி நல்லா தான் இருக்கும். மற்ற இடங்களில் சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கார், அப்போ எப்படி சுக்கிரன் கேதுல சனி கேது சேர்ந்திருக்கிறார், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லக்னாதிபதியோ அல்லது பஞ்சமாதிபதியோ 5ஆம் இடத்ததிபதியோ அல்லது 9ஆம் இடத்ததிபதியோ ஏதாவது ஒரு விதத்தில் டச் ஆனால் அப்போவும் அது யோகமாக தான் இருக்கும். அதே மாதிரி கேது சனி சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கும் அவங்க நம்பர் 2 பிஸ்னஸ் நிறைய செய்வாங்க. பில் இல்லாத பிஸ்னஸ் பண்ணுறதாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, தப்பு தான். இருந்தாலும் அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் பண்ணுறதுங்கிறது, கந்து வசூல், மீட்டர் வெட்டி, வார வெட்டி, அந்த மாதிரியான அமைப்பு. சிலருக்கு வந்து லிக்கர் பிஸ்னஸ் ஒத்து வர்றது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒத்து வர்றதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்களை எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சொத்து அமையிறதுங்கிறது எப்படி அமைந்துறீங்களா, ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையான சொத்தை வாங்கிட்டு அதை சரி பண்ணுறதுங்கிறது, அல்லது வந்து லீகல் லிட்டிகேஷன்ஸில் இருக்கிற சொத்தை வாங்கி அதை முடிக்கிறதுங்கிறது, அல்லது ஏதாவது மலைப்பிரதேசங்களில் சொத்து அமையிறதுங்கிறது, அல்லது வந்து ஒரு வித்தியாசமான இடங்கள் அந்த மாதிரியான டைப்பில் சொத்து அமையும். அது பின்னால் நல்ல வேல்யூக்கும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம். சனி கேது சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி கூட இருந்து இந்த சனி மட்டும் வலுவாக இருந்தார்னா
சொந்த தொழில் ஆரம்பித்தா அவர் ஏன் சார் கிங்கு பிரமாதமாக சம்பாதிச்சு போடுவார் சொந்த தொழிலில் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். அப்போது இந்த சனி கேது சேர்க்கை அப்படிங்கிறது வந்து யோகமான சேர்க்கையாகவும் உண்டு, தோஷமான சேர்க்கையாகவும் உண்டு. ஆனால் சனி கேது சேர்ந்துருந்துச்சுன்னா தொழிலை கெடுத்துப்படும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துக்க வேண்டியது இல்லை. இந்த சனி ஸ்ட்ராங்காக மட்டும் இருந்தால், ஆட்சியாய் உச்சமாய் வக்கரமாய் 5, 9 அதிபதிகளுடைய பார்வையாய் குரு பார்வையாய் இருந்தால் இந்த சனி கேது சேர்க்கை யோகமாக மட்டுமே செயல்படும், கெடுக்காது. சரியா? அதே சமயத்தில் சனி கேது சேர்ந்திருக்கார், அதில் சனி வந்து வீக்காக இருக்கார் அப்படின்னா அப்போ நீங்கள் வேலைக்கு போயிடுறது புத்திசாலித்தனம். சொந்த தொழில் பண்ணுறதை விட்டுவிட்டு வேலைக்கு போனால் அதுவும் இடமாறி போகிறதுங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சித்தப்பைமாரோட வாக்குவாதம் வச்சுக்கிறக்கூடாது, சித்தப்பையும் சித்தி அவங்க சைடில் வாக்குவாதம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை சொல்லலாம். அப்போ சனி கேது சேர்ந்துருக்கிறது யோகத்தையும் செய்யும், தோஷத்தையும் செய்யும். நம்ம இந்த ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், சனி கேது அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டா இதை மட்டும் தனியாக 12 ராசியில் உட்காந்துருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறத 12 நாளைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். சரியா? அதை விட்டுட்டு ஏன்னா ஒரு நட்சத்திர கால் மாற மாற அப்படியே பலன் மாறிக்கிட்டே இருக்கும் சார், அப்படியே டிசைனாக மாறிக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு இந்த இப்போ ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னேன் பாருங்க, புதன் கேது சேர்ந்துருக்கு சார், இன்னமும் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போயிருமா அப்படின்னு வந்தார் வருங்க. அது மாதிரி தான். அப்போது காணா கருப்பட்டி வானா வாயில் ஓடுன்னு எடுத்துக்கணும் நம்ம, அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அந்த வகையில் சனி கேது சேர்க்கை அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை. இப்போ சனி கேது ரெண்டும் சேர்ந்து 6ஆம் இடத்துல நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை விட பெரிய யோகம்ல. கூறும் 6ஆம் இடத்தில் குடியகோள் நிற்க அந்த மாதிரி ஒன்னோன் பாக்கியம் மறுவிடில் தனவானாவான், சீரிய சத்ரு தன்னை ஜெயம் செய்யும் தீரனாவான், பாரினில் கௌசிகந்தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தால்ன்றான் கௌசிய சிந்தாமணியில். அப்போ அது மாதிரி மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி கேதுல இருக்குது. தோஷத்தை செய்வதற்கான அமைப்பும் உண்டு, ஆனால் எல்லாத்துக்கும் அதை பண்ணிடாது, பயப்பட வேண்டியதில்லை. சரியா? அப்போது இந்த கேது மற்ற கிரகங்களோட சேர்ந்துருந்தா என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த கேது லக்னத்துக்கு எங்கே இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படின்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கே நம்ம நேரம் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு தரத்தரன்னு. ஒரு நண்பர் தான் சொன்னார், ஏழை ஒழுங்காக பாயிண்டாக பேசுகிறா, ஏன்டா என்னத்தையே கண்டதை பேசிட்டு உட்காந்துருக்கேன்னார்ல. அது மாதிரி நம்ம என்னதையும் சரியாக பேசினாலும் டைம் சல்லுன்னு ஓடிடுது. இருந்தாலும் இருக்கட்டும், டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதை வந்து ஒரு வேலையை முழுசாக முடிச்சோம்னு இருக்கணுன்றதுனால தான் சரின்ட்டு அப்படியே உட்காந்து பேசியாச்சு. அப்போ மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து நமக்கு ஒருத்தர் 100 ரூபா பேமெண்ட் வேறு போட்டிருந்தார். ஆமாம், பேமெண்ட் 100 ரூபாய் போட்டுட்டு அவர் வந்து ஏதோ கேள்வி கேட்டிருந்திருப்பார் போல இருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால் நிதி உதவி கொடுத்த அந்த நண்பருக்கு நன்றி. உங்களுடைய நிதி நல்ல விஷயத்திற்காக செலவிடப்படும். சரியா? மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.